அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்துப்பட ஐயா அன்புடன் அழைக்கின்றேன். கடவுளுக்கு பாடலாம். யாருமா? யாரு பாடா? ராஜேந்திரயா பாடுறேன் பாடுறேன். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரம்பேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவனாண்டி பழனியாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அன்று சினம் கொண்டு மலையேறி அமர்ந்தாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி அவன் தாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்டாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தன்னில் குளிப்பாண்டி காலார மலையேற வைப்பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி முருகனின் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி பத்தர்கள் தினந்தோறும் பலர் கூடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி பழனி ஆண்டி பழனி ஆண்டி பழனி ஆண்டி முருகனுக்கு அரோகரா. வேல்வேல். நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ராஜேந்திரையா மியூட் போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியின் அடுத்ததாக தினம் ஒரு ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் மீள முடியாத கடனால் தவிர்ப்பவர்களுக்கு. அதாவது வியாழக்கிழமை இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ ராமானுஜர் படத்திற்கு அவுல் மற்றும் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் கலந்து படைத்து வழிபட பணப்புழக்கம் அதிகரித்து கடன் தொல்லை நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்மளுடைய இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்துவம் வாய்ந்த குருமார்கள், ஜோதிட குருமார்கள் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய தனித்திறமையை இந்த இடத்துல பதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் ஆகிய பவானி தனக்கோடி ஐயா என்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவரை வரவேற்பதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு கருத்தை இங்கு பதிவிட நினைக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சமாகட்டும் நவகிரக நாயகர்கள் ஆகட்டும் ஒண்ணு நினைத்துட்டாங்க. அதாவது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் மூலம் ஒரு நல்லதை நம்ம செய்யணும் அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்தி ஆகட்டும், அதே நேரம் இந்த பஞ்சபூத சக்தி ஆகட்டும், நவகிரக நாயகர்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அவரை இந்த ஜோதிட துறையில் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பவர் உண்டு. அவர்கள் மூலம் நமக்கு நல்லது நடத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படிங்கிறதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைந்து ஜோதிட துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஐயாவாகத்தான் நமக்கு இன்றைய வருகை புரிந்திருக்கக்கூடிய பவானி தனக்கோடி ஐயா அவர்கள். அதாவது ஏன் இந்த மாரி ஒரு சிறப்பு அம்சத்தை அவரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, இவரை பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு ஜோதிடத்துல ஆர்வம் படிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதன் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்துல இருக்கக்கூடிய தலைமை குருக்களும், அதே நேரம் அவரே இந்த ஜோதிடத்திலையும் இருந்தவர். இப்ப தெய்வ திருவாய் இருக்காரு திரு சுப்பிரமணிய சுவாமி ஐயாட்ட தான் பாத்தீங்கன்னா இவரு 1995ஆம் ஆண்டே இந்த ஜோதிடம் பயின்று இருக்காரு. அப்ப என்ன பயின்று இருக்காரு அப்படின்னா
அது ஆரம்ப நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் இவர் பயின்று தன்னுடைய பயணம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த ராசி அம்சத்தை மட்டுமே வச்சு இவர் வந்து பல இடங்களை வந்து பலன் சொல்லியிருக்காரு. அந்த பலனும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு அம்சமா இருந்து அவருக்கு வந்து ஒரு பலன் அளிக்கக்கூடிய, அவருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தரம், அவர் நிச்சயம் இவர் ஓடி ஆடி உழைச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்ன்ற ஒரு நிலையில இருந்ததுனால இவர் மேற்கொண்டு பணம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லைன்ற ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை தொடர்ந்து படிக்க முடியாமல் தான் ஆரம்ப கட்ட படிச்சதுலயே வந்து ராசி அம்சத்தை வச்சே வந்து இவர் வந்து இந்த ஜோதிட கலையில வந்து ஆர்வமாக இருந்து மக்களுக்கும் வந்து பலன் சொல்லி அதன் மூலம் ஒரு நல்ல பெயரும் எடுத்து வந்திருக்கிறார். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இப்படி ஜோதிட துறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா மேலும் மேலும் இதுல இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு 15 வருஷம் வைங்களேன், 95க்கு அப்புறம் மீண்டும் இவருக்காக ஒரு அந்த ஒரு நிலை மறுபடியும் நம்ம எப்படியாவது படிக்கணும்ன்ற ஒரு நிலையும் இந்த பக்குபாலமும் இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, மகிழ்ச்சி முகுந்தன் முகலி ஐயாவிடமும் நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களிடமும் வந்து தன்னோட ஜோதிடர் கலையை வந்து மீண்டும் சிறப்பாக வந்து பயின்று இப்ப 15 சொல்லிக்கூட இப்ப 30 வருடங்களாக இவர் இந்த ஜோதிட துறையில வந்து படிச்ச படிப்பு மூலமாகவும் இருக்கட்டும், அனுபவத்தின் மூலமாகவே இவர் வந்து இந்த ஜோதிடத்துல ஏற்பட்ட அனுபவங்கள் அதை வச்சே வந்து பலன் சொல்லி மக்களிடையே வந்து ஒரு பிரபலமாயிருக்கிறார். அந்த வகையில தான் வந்து நமக்கு வந்து இன்றைய வந்து சிறப்புரையாற்ற ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சோ இவர் மூலம் நமக்கு நல்ல கருத்துக்கள் வந்து கிடைக்கும். அதை வந்து அனைவரும் வந்து பயன்பெற்று நம்ம வாழணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அனைவர் சார்பாகவும் பவானி ஐயா, அதாவது பாரம்பரிய ஜோதிடர் அஷ்ரப் பவானி தனக்கோடி ஐயா அவர்களை பாரம்பரிய அனுபவ ஜோதிடம் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கிறேன். ஐயா. ஐயா. தனக்கொடி ஐயா. தனக்கொடி ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஆளே காணோம். பவானி ஐயா. பவானி ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இருக்காரு. அதான் இருக்காரு, அது மியூட்டும் எடுக்கல, அது ஸ்கிரீனும் காணும். ஐயா நீங்க மியூட் எடுத்து பேசலாம். மியூட் எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். தயவு செய்து மற்றவர்கள் மியூட் போட்டுக்கொள்ளுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றது உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம். தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளுங்கள். ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது கேக்குது, பேசுங்க. நன்றி ஐயா, வணக்கம். முதலில் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் ஒரு பொறுப்பா எடுத்து என்னையும் பேச அழைத்ததுக்கு அம்மா மஞ்சுளா அம்மாவுக்கு தான் நான் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கணும். நன்றிம்மா. என்னைக்கும் நான் கரூர் வந்தேன்னா உங்களை தனியா வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் ஐயா, ஆசீர்வாதம் இருந்தா போதும். வாருங்க வாருங்க. நன்றி நன்றிம்மா நன்றிம்மா. நன்றி. பேச ஆரம்பிக்கலாங்களா? பேசாருங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யில்ல கண்ட உண்மை. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் கஜானனம் போத கணாசிவித கவித்த எம்பு வடசார வசிஷ்டம் உமாசுத சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதகம்பையோ. ஓம் விக்னேஸ்வராய நமக. முதலில் என் குருமாரை வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயவாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் கற்றேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு நிறைய பேர்த்து சொல்லிட்டு வந்தேன். சொன்ன வரைக்கும் இதுவரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல, நல்லா இருக்கு. என்னுடைய சிற்றுரைய என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு நான் ரொம்ப பெரிய கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு என்று கற்ற தமிழ் மறந்து போதுகிறார். மெத்த பெறும் பந்தியம் கோர வேண்டாம் எறும்பும் தன் கையால் என்றான். அதுபோல ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கு
இருக்கும், சக்தி இருக்கும். அதை நம்ம வெளிக்கொண்டு வரதான் மஞ்சுளா அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ஞானிகிட்ட தான் அவங்க எனக்கு இப்போ ரொம்ப கிடைச்சது. எனக்கு ரொம்ப நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ தெரியல. இன்னைக்கு எனக்கு இப்படி வீடியோவில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அனைவருக்கும் நன்றி. மஞ்சுளா அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. முதலில் என் தாய் தந்தரை வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த நிறைய குருமார் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போனாங்க அது 1/2 மணி நேரம் ஆகிடும். இருந்துகிட்டையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆர்வத்தோட போய் பார்ப்பேன். அந்த ஆர்வம் தான் எனக்கு காரணம். கோயம்புத்தூர் மீட்டிங் போட்டாங்களா அங்கேயும் போயிடுவேன். அங்கே இவங்க கிருஷ்ணவேணி அம்மா மீட்டிங் போடுவாங்க, அங்கேயும் போவேன். அதே மாதிரி திருவண்ணாமலையில் கிருஷ்ணகிரி பரூர் அம்மா விஜயலட்சுமி மேடம் அவங்க மீட்டிங் மாநாடு நடத்துகிறாங்க, அங்கேயும் போவேன். ஏன்னா ஒரு இடத்துல போகும்போதுனா நமக்கு தெரியாத ஒரு கருத்து அவங்க மூலியமா தெரிய வரும் அப்படிங்கிறதான் எனக்கு என்னுடைய இது. எனக்கு முதல்ல மேலே கேமராவில் இருக்கிறாரு தண்டாயபாணி முருகன் தான் எனக்கு காரணம். சென்னிமலை முருகன் தான் எனக்கு காரணம். அவரை நினச்சி தான் எனக்கு கும்பிடுவேன். அதே மாதிரி முதல்ல கேமராவில் வந்திருக்காரு, தண்டாயுதபாணியே வந்திருக்காரு. எங்கள் அப்பா முருகப்பெருமானே எனக்கு நேரில் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எங்கள் அப்பா எனக்கு தெரியாதெல்லாம் எங்கள் அப்பனே சொல்லி தருவார். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்க? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நல்லா சொல்கிறதுக்காக இருக்குது. என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஜோதிடர்களும் மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கங்களாக திகழணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒரு அன்னப்பறவைகளாகவும் திகழணும். என்ன அன்னப்பறவைன்னு சொல்கிறேன், கலங்கரை விளக்கம்னு சொல்கிறேன்னா, நான் சொல்வதில் குற்றம் குறைகள் இருக்கும். அதை பாலில் தண்ணீர் கலந்து வச்சாலும் பாலை மட்டுமே பருகுமே. அதுபோல் அன்னப்பறவை போல் இந்த ஜோதிட பெருமக்கள் நான் பேசுவதில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை மன்னித்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பணியோட கேட்டுக்கிறேன். அதே போல் கலங்கரை விளக்கம்னு சொன்னால், நடுக்கடல்ல ஒரு கப்பல் தத்தளிச்சு இருக்குதுன்னு சொன்னா அந்த கப்பலுக்கு துறைமுகத்தில் இருக்க கலங்கரை விளக்கம் தான் அவருடைய ஒளி. அந்த ஒளியை காட்டி தான் அந்த கலங்கரை விளக்கத்தில் கப்பலுடைய மாலுமி கொண்டாந்து கப்பலை கொண்டாந்து கரைக்கு சேர்த்துவார். அதுபோல ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கலங்கரை விளக்கமா இருக்கணும்னு என் பணிவோட கேட்டுக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஜோதிடத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச சின்ன பாரம்பரியத்துல தான் நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது, ரொம்ப தெரியாது. என்னமோ அப்படி வளர்றேன். அந்த வளர்றது எங்கெங்கேயோ போகுது சாமி, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கையும் தெரியல, காலும் தெரியல. காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறான், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறான். சைபர் 44 இந்த நம்ம மீட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் சைபர் 44 ப்ளஸ் 44 அது எந்த நாடுன்னு சொன்னால் அவங்களுடைய செல் நம்பரை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபா நான் இது அனுப்பிச்சிட்றேன். +44 +14 +65. உடனே இதில் பார்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் போய் இப்போலாம் பார்த்து சொல்லக்கூடாது. தங்களுக்கு தெரிஞ்சால் உடனடியாக சொல்லணும். உடனடியாக மீட் எடுத்துட்டு சொல்லணும். அவங்களுக்கு 500 ரூபா நான் அனுப்புகிறேன். புரியுதுங்களா? சரி, அதை பின்னாடி பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச ஜோதிட கருத்தை சொல்கிறேன். முதலில் என்கிட்ட ஒரு பையன் ஜாதகம் பார்த்தான். ஜாதகமெல்லாம் பார்த்தா அவன் பரணி நட்சத்திரம் மேசராசி. பரணி நட்சத்திரம் ஜனகாலம் சுக்கர மகா திசையில் பிறந்திருப்பான் இல்லையா? சுக்கர திசை இருப்பு எடுத்து மிச்சம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ராகு திசை வரைக்கும் திசாபுத்தி கணிச்சேன். திசாபுத்தி போட்டு கணிச்சா ராகு திசையில குரு புத்தி நல்லா இருக்கு. ராகு உட்காந்துருக்காரு. அவன் மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் கடகத்துல ராகு உட்காந்துருக்காரு. ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு, 4ல கேந்திர மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறத வச்சு ஆமேடை எருசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமாயில் பூ மேடை மேல் தூயிலும் ராஜயோகம் கொடுத்துருவான். இந்த பையனுக்கு ராகு உட்காந்துருக்க இடம் அற்புதமான இடம். அவனுக்கு வாங்கின சாரமும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னா இந்த பையன் எல்லா ஜோதிடனும் நல்லா இருக்குன்னு தான் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான்னுட்டு என்ன பண்ணேன், ஜனகாலம் செவ்வாய் திசையை கடந்து தான் ராகு திசைக்கு வந்திருப்பான். அந்த செவ்வாய் திசையில சனி புத்தி எப்போ வருதுன்னு இங்கிலீஷ் வருஷத்தையும் கணக்கு போட்டேன், தமிழ் அவனுடைய வயசையும் கணக்கு போட்டு இந்த வயசு சொன்னா சரியில்லை யோசனை பண்ணான். இங்கிலீஷ் வருஷம் சொன்னேன். இந்த இங்கிலீஷ் வருஷத்துல உனக்கு ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, ஒரு பைக்காரன் இடிச்சு கீழே விழுந்துட்டேன். எந்த இடத்துல பிளேட் வச்சேங்க? இந்த இடது கையில 2 கையில பிளேட் வச்சேன்னு சொன்னான். சரிப்பா விடுப்பா, அதுதான் உனக்கு ஒரு கண்டம், அது பரவாயில்ல, நான் இந்த கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்டேன்.
இனி ஒன்றும் பயம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டான். இப்போ நடக்கிறது ராகு திசை, ராகு புத்தி, சுய புத்தி முடிஞ்சு போச்சு. இப்போ குரு புத்தி நடக்குது. குரு புத்தியில இருந்து உனக்கு அருமையா இருக்கும்ப்பா. 18 வருஷம், இப்போ 3 வருஷம் முடிஞ்சு போனாலும் இனி 15 வருஷம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். அப்பாவுக்கெல்லாம் அருமையா இருக்குப்பா, ஒன்றும் கவலைப்படாத, அருமையா இருக்கு. 5, 9 கழிவு 2 பேரும் பரிவர்த்தனையா இருக்காங்க. அதெல்லாம் 2 ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்லைங்க எங்க அப்பாவுக்கு எப்படி, உங்க அப்பாவுக்கெல்லாம் அருமையா இருக்கு, எங்க அப்பாவுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னா, அப்பதான் யோசனை பண்ணேன். சரி என்னுடைய பையனுடைய ஜாதத்தையும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவனுடைய பையனுடைய ஜாதத்தையும் பார்த்தேன். முதல்ல உன்னுடைய ஜாதத்தை பார்த்து, உங்க அப்பாவுக்கு ஆயுள் தீர்க்கம்பா, உங்க அப்பாவுடைய ஆயுளை நீ தான் கட்டி போட்டு வச்சிருக்கிற, உன்னுடைய ஜாதத்திலே உங்க அப்பாவுக்கு ஆயுள் தீர்க்கம் நல்லா இருக்காரு, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கய்யா கொஞ்சம் பார்த்து சொல்லு, உங்க அம்மாவுக்கு 2.5 வருஷம் முன்னாடி சரியில்லை, கொஞ்சம் மருத்துவ செலவு வந்திருக்கும், நீ மருத்துவ செலவு பண்ணி தான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு. இல்லைங்கய்யா 2.5 வருஷம் முன்னே அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணி காப்பாற்ற முடியல, எல்லாம் ஒரு 4-5 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணி காப்பாற்ற முடியல, அதுதான் அம்மாவுக்கு ஒரு கண்டனை, என் வாயால் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னு. சரி ஆமாங்கய்யா அப்போ அதான் சொன்னான். ரைட் சரி விட்டு, உங்கள் அப்பாவுக்குலாம் நல்லா இருக்குன்னு. இல்லைங்கய்யா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்னடா இப்படியே கேட்க, என்ன தம்பி? அப்பதான் சொல்றான், நான் 3 ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன். 3 ஜோதிடர் என்ன சொல்லிட்டாங்க, ஜனவரி மாசம் வந்தா எங்க அப்பா இறந்துருவாருன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு ஆள் தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. என்னப்பா இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாங்கய்யா நான் 2020 அவன் அந்த பையன் வந்து ஜாதகம் பார்த்த எப்போ 2020 டிசம்பர். நான் சொல்றேன் 21 ஜனவரி வந்தா எங்க அப்பா இறந்துருவாருன்னு சொல்றான். அப்பா இறக்க மாட்டாரு, உறுதியா நல்லா இருப்பாருன்னு சொன்னான். அவனுடைய பையனுடைய ஜாதத்தையும் பார்த்தேன். அந்த பையனுடைய ஜாதகம் வந்து என்னன்னா விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணம் 5ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் வீடு தானே தாத்தா வீடு, அப்பனுடைய அப்பன் தானே ராகு. அதை வச்சு பல ஜோதிடர்கள் வந்தாங்க, உங்க அப்பனுடைய அப்பன் தாத்தா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி இல்லை, இவனுடைய ஜாதத்துல அவன் ஆயுள் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதனால நல்லா இருக்கு. உன்னுடைய அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் பாதிக்குமே தவிர உங்க அப்பா உனக்கு பாதிக்காதப்பா, தைரியமா இரு. முதல்ல ஒரு விபத்தை பத்தி சொன்னேன்ல, அந்த விபத்தை பத்தி நம்பிக்கை இருந்தா இது நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி இருந்தான். அதே மாதிரி ஜனவரி மாசம் 15ஆம் தேதி போன் பண்ணா, 2021 ஜனவரி. என்னப்பான்னா, எங்க பெரியப்பா தாங்கய்யா காலாயிட்டாருன்னா. சரி உங்க அப்பா எப்படி இருக்காரு? எங்க அப்பா நல்லா இருக்காரு. அப்ப 3 ஜோதிடர் சொன்னாங்களே அது என்னாச்சு? இல்லைங்கய்யா அவங்களாம் என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்கய்யா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்கு, நீங்க சொன்னதான் கடைசியில் இருந்தது. நான் முதல்ல ஒரு விபத்தை பத்தி சொன்னேன், அதுவும் சரியா இருந்தது, இதுவும் இப்ப சொன்னதும் சரியா இருக்குன்னு சொன்னேன். ஆமாங்கய்யா ரொம்ப நன்றியா நன்றியாங்க. அவன் வந்து 3 ஜோதிடர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அந்த 3 ஜோதிடர் வந்து தாத்தா இறந்துருவாங்கன்னு சொன்னான்ல, நான் தாத்தா உங்க அப்பா இறக்க மாட்டாரு, உங்க அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பாரு தான் இறப்பாருன்னு சொன்னேன். அந்த 3 ஜோதிடரால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த பையனே ஒரு 100 ஜோதிடர் ஜாதகத்தை அனுப்பிச்சிருப்பான். 100 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவரோட போ, 3 ஜோதிடரை எங்க அப்பா இறந்துருவாருன்னு சொன்னாங்க, இவர் ஒருத்தர் தான் இறக்க மாட்டாருன்னு சொன்னார் 4வது ஆள். அதே மாதிரி நல்லா இருக்குது. அது மாதிரி வந்து 100 ஜோதிடரும் பார்த்தாங்க. ஒரு 100 ரூபா கணக்கு போட்டுங்களேன், ஜாஸ்தி வேண்டாம். 100 பேருக்கு 100 ரூபான்னா எவ்வளோ ஆச்சு கணக்கு போடுங்க. என்னமோ ஆண்ட மனிதர வற்றி என் கிணறு வத்தி போய் இருந்துச்சு, கிணத்துல தண்ணியே இல்லை. நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன், 50 ரூபா கொடுத்தாலும் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவேன், நல்லா இருக்கும்பாங்க. காசு ஐயா ஒரு காபி டீ வாங்கி தருவாங்க, அவனுக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவேன். பார்த்துட்டானா நான் சொல்றது நடந்து போயிடுச்சுன்னா வந்து நீ சாப்பிட்டே ஆகணும்னு பிடிச்சிக்குவான். சாப்பிட்டாலும் வரணும், நீங்க சாப்பிட்டு தான் போகணும். இலவசமா சாப்பிட்டது நிறைய இருக்குது, காசு வாங்காம சொன்னது நிறைய இருக்கு. அப்புறமேட்டு தான் சரி இந்த இதே சொன்னதை நான் திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்துல பேசினேன். அந்த பேசுனதை பார்த்துட்டு தான் காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாங்க. உங்களுடைய வீடியோ எனக்கு வந்துச்சுங்கய்யா, நான் பார்த்தேன், எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சிருக்கு, எனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னார். அந்த ஆள் எங்க இருந்து பேசுறாரு? கேரளாக்காரர். நல்ல தமிழ் அருமையா, கொஞ்சம் மலையாளம் கலந்து தமிழ் வருது, நல்லா நான் பேசுறேன் அவர் புரிஞ்சுக்கிறேன், அவர் புரிஞ்சு ஜாதகம் பார்க்கணும்னா ஸோ அனுப்பிச்சி விடுங்கய்யா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் அனுப்பிச்சி விடுங்க, நானே ஜாதகம் பார்த்து சொல்றேன்னு ஜாதகம் பார்த்தும் சொல்லிட்டேன். அதே மாதிரி +65ங்கிறது சிங்கப்பூர். அங்கிருந்து என்னுடைய வீடியோ பார்த்து வீடியோ காலில் வந்தார். முதல்ல இந்த காலில் வந்தாங்க, நான் எடுக்கல,
விட்டுட்டேன். அப்புறம் வீடியோ காலில் வந்தாங்க, வீடியோ காலில் மூலியம் பேசி ஜாதகம் பார்த்து சொன்னேன், அதுவும் சரி. +44ங்கிறது லண்டன், +44ங்கிறது லண்டன். அங்கிருந்து என்னோட வீடியோ காலில் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்பறம் அந்த அம்மாவுக்கு பார்க்கணும்னு சொன்னா, அம்மா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன்னு. அந்த அம்மா நல்லா தமிழ், ஒரு மலையாளம் கலந்து. நாங்கள் பிறந்தது கேரளா, மாவேலிக்கராங்கிற ஊர்ல தான் எங்களோட சொந்த ஊரெல்லாம் அங்கதான் இருக்கு. அங்க இருந்தா நாங்க இருக்கோம். இப்ப லண்டன்ல இருக்கேன். என் பையனும் லண்டன்ல தான் இருக்கேன். என்னுடைய பையனுடைய ஜாதகம் தான் பார்க்கணும் அப்படின்னு. சரி, அனுப்பிச்சு விடுங்கம்மா, பார்த்து சொல்றேன்னு. அதே மாதிரி பார்த்து சொன்னேன். ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தொகை போட்டாங்க. ஆனா அது சந்தோஷம் சொல்லி வாங்கிட்டு அவங்க இதுலயே அனுப்பிச்சிட்டாங்க. 189 பவுண்டு. அந்த பவுண்டு நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் வந்தது. இந்த பேசுனதுதான் நம்ம பழனி பாரதியா இதுல போய் பேசினேன். பரணி பாரதியா மீட்டிங்ல வேலூர்ல போய் பேசினேன். வேலூர்ல போய் பேசும்போது பாராட்டுறதுக்கு கூட ஒரு மனசு, நல்ல மனசு வேணுமா. திண்டுக்கல் சில்ராஜ் ஐயா கூப்பிட்டு பேசினார். எனக்கு டெய்லி ஒரு போன் 10 50 போன் வந்து, எனக்கு எந்த போன் வருது, என்னங்க ஐயா ஜாதகம் பார்க்கணும், சரி சொல்லுங்கய்யா அப்படிங்கிறத நம்ம வேலை. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லி இதுவே சொல்லிட்டு இருந்தேன். திண்டுக்கல் சில்ராஜ் ஐயா கூப்பிட்டாரு. சரி, நமக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஐயா வணக்கம்யா, சொல்லுங்கய்யா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, சொல்லுங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் அனுப்புங்க, நான் ஜாதகம் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டேன். எடுத்தோடனே சொல்லி அவருக்கு சிரிப்போ சிரிப்பு, அளவு கடந்த சிரிப்பு. என்னங்கய்யா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயா நான் திண்டுக்கல் சில்ராஜ் ஐயா பேசுறேங்க. திண்டுக்கல் சில்ராஜ் ஐயா, ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்யா, வணங்கய்யா அப்படின்னு. இல்லையா நீங்க, ஐயா நீங்க பரணி பாரதியா மீட்டிங்ல பேசுனீங்க, அந்த வீடியோவை நான் கேட்டேன், ரொம்ப அற்புதமா இருக்குயா, நல்லா இருக்கு, இப்படியே கேப்பா பண்ணுங்க, நல்லா நீங்க வருவீங்க, நல்லா உங்க வயசுக்கும் உங்க பாடலுக்கும் அற்புதமா இருக்கு, நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்துக்கு திண்டுக்கல் சில்ராஜையாவுக்கு மிக்க நன்றி சொல்றேன். ஒரு மற்றவங்களை வாழ்த்துறதுக்கு கூட ஒரு நல்ல உள்ளம் வேணும். அந்த நல்ல உள்ளம் படைத்தவர் தான் திண்டுக்கல் சில்ராஜையா. அவருக்கு மிக்க நன்றி சொல்லணும். அவருடைய பாடல் எல்லாம் நிறைய அப்படியே உள்வாங்கி மனசுக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி புலிப்பாணி 300ங்கிற புத்தகத்தையும் வச்சு படிச்சேன். அதுல நிறைய பாடல் எடுத்தெல்லாம் சொல்றது எதுவுமே ஃபெயில் போகல, அனைத்தும் நல்லா இருக்குங்கிறாங்க. என்னடா இதுல பெரிய தங்க புதையில இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மீண்டும் ஒரு போய் கத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்தது. நான் போகணும், இதை பார்க்கணும். ஆரம்ப காலத்துல நான் கத்துக்கும் போது, இந்த ஜாதகத்தை கத்துக்கும் போது, KN நடேச சாஸ்திரிகள்னு ஒரு மெட்ராஸ்ல இருக்காரு. அவருடைய பொண்ணு சரஸ்வதிங்கிறவங்க தான் இப்ப அந்த ஜாதகத்தையே எடுத்து ஒரு அடுத்தவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நடேச சாஸ்திரிங்கிற TN நகர்ல அவருடைய பேர்லயே ஒரு ரோடு இருக்குது. TN நடேச சாஸ்திரி அவரு தான் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது. அவருடைய பேரு, ரோடே பேர்ல இருக்குது, அவர் பேரே வச்சிருக்காங்க நடேச சாஸ்திரிகள். அவருடைய பொண்ணு தான் சரஸ்வதிங்கிறவுடைய புத்தகத்தை தபாலே எழுதி கேட்டு வாங்கி படித்தேன். இது படிக்க தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு என் குருநாதர்கிட்ட போய் ஆரம்ப கால 95ல் கத்துக்கிறதுக்குன்னு போனேன். 95 கத்துக்கிறதுக்கு முன்னே அவர் கத்துக்கவே தரமாட்டேன்னாரு. எனக்கு சம்பளமே 100 ரூபா தான். அவர்கிட்ட அப்ப 101 ரூபா கொடுத்து 2 தேங்காய், வெத்தலை பாக்கு, பழந்தேங்காய் எல்லாம் வச்சு 101 ரூபா வெத்தலையில வச்சேன். என்னன்னா பொண்ணு பார்க்கற மாதிரி கொடுத்தேன். ஐயா சாமி எனக்கு கற்றுக் கொடுங்க ஐயா சாமி அப்படின்னு. டேய் இதெல்லாம் பஞ்சாங்கமெல்லாம் வாங்கணும்டா, பெரிய கஷ்டம்டானாரு. உடனே ஆனந்த போது நீ பஞ்சாங்கம் சேர்த்துக்காருன்னு. என்னடா ரெடியா வந்திருக்க ஆமா இந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வந்திருக்கிற. ஆமாங்க. எழுதுறதுக்கெல்லாம் நோட் புக்கு இதெல்லாம் வேணும். ஐயா நோட் புக்கு, ஓ ரெடியா தான் வந்திருக்கிறியா அப்படின்னு. ஐயா சாமி இதை போய் பிடிங்கல என்ன, எங்கிட்டையும் கொடுக்குற கீழே வையன்னாரு. இல்லை சாமி உங்க கையால பிடிங்க என்ன. பிடிச்சாரு, நீட்டி காலில் விழுந்துட்டேன். காலில் விழுந்தானே எங்கடையும் புருஷன்னாரு. எங்க வீட்டுக்காரையும் பக்கத்துல இருந்தான். உங்க காலில் விழுந்துருக்காரு சாமி. நல்லா எந்தரா அந்த ஆசீர்வாதம் தான் நீங்க நல்லா இருக்கேன். அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு, எந்திரிச்சு அப்ப இருந்து சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கறதா அந்த கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை, வெறி. அந்த வெறினால கத்துக்கிட்டு இதெல்லாம் கணக்கெல்லாம் போட தெரியும், நீங்க சொல்லுங்க சாமி நான் அப்பப்போ போட்டுருவேன். நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து கணிக்க சொல்றதுக்கு முன்னாடியே கணிச்சு லக்கணம் போட்டு கிரகம்லாம் சொல்லி கொடுத்தாரு. முதல்ல 1 வாரமா சொல்லி கொடுத்தாரு. லக்கணம் கணிச்சு இது எடுத்து போடும்போது முன்னாடி 22ஆம் பக்கத்தில் அங்க இருக்கும் பாரு, அதை பார்த்து தான் பாதசாரம் போடணும்.
இங்க ராசி கட்டம் இருக்கும் பாரு, அதுலயே இருக்கிறத வச்சு குத்துமதிப்பா போட்டக்கூடாது, தப்பு வந்துடும். நீ அங்க இருக்கும் பாரு, அதுல எடுத்து பாசாரம் எந்த தேதியில எந்த கிரகம் எங்க மாறுதுங்கிற தெரிஞ்சு போடு அப்படின்னு பாரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே திசாபுத்தி போட்டு, அப்பெல்லாம் பேனாவிலேயே திசாபுத்தி கணிக்கணும். திசாபுத்தி கணிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம்னா கேது தசை, பரணி சுக்கரன் திசை 20 வருஷம், சூரிய திசை 20 வருஷத்தையும் வினாடி கொண்டு வரணும். பேனாவிலேயே கணிச்சு வினாடி கொண்டாந்து தசாபுத்தி கணிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு பெரிய பெரிய ஜோதிடர் பெருமக்கள் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாம் மீனுக்குட்டி, மீனுக்குட்டிக்கு போய் நீச்சங்கத்துக்கு கொடுக்க முடியுமா? அது மாதிரி மீனுக்குட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல் இருந்திருந்ததுன்னா மிகப்பெரிய, இன்னைக்கு ஜோதிடர்லாம் மிகப்பெரிய ஆட்களா இருக்காங்க. உடனே டேட் ஆஃப் பர்த், டைம், பிளஸ் 3 அடிச்சுட ஜாதகம் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஆனா அன்றைய காலத்துல திசாபுத்தி ஒண்ணு கணிக்கணும்னாலே பேனால கணிச்சு திசாபுத்தி எடுத்து, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அப்படி போட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி அவர் எடுத்து போடுறதுக்குள்ள நான் போட்டு கணிச்சு திசா இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள்னு சொல்லும்போது எனக்கு 10 நாள் 15 நாள் அதிகம் வரும், அவரு கம்மியா வரும். என்னங்க சாமி உங்களுக்கு கம்மியா இருக்கு, எனக்கு அதிகமா வரும். நான் அந்த சொச்சமெல்லாம் வரும் இல்ல, அதெல்லாம் நான் விட்டுருவோம்டா, நீ பரவாயில்ல கணக்கா கரெக்டா எல்லாமே எடுத்து போட்டிருக்க, அதனால உனக்கு 15 நாள் அதிகம் வந்துருக்கு, அதனால பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா போடுற, பரவாயில்ல அப்படின்ட்டார். ஒருத்தர் கொண்டாந்து என் குருநாதரை பருவம் அங்க இருக்கும்போது 3 ரூபா தான் ஜாதகம், வெறும் 3 ரூபா, 3 ரூபா கொடுத்தாலே போதும், அத்தனையும் அவர் சொல்லிடுவாரு. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுன்னு சொன்னா என்ன கலர் துணி போட்டிருந்துச்சு, எந்த இடத்துல விளையாண்டுருந்துச்சு, எந்த எப்படி என்னங்கிற அக்கு வேற அணி வேற அத்தனையும் சொல்லிடுவார். அவரோட அதை பார்த்தா எனக்கு கத்துக்கணும்னு ஆசை. ஒருத்தர் வந்து 5 ரூபா கொடுத்தாரு, பேப்பர்ல எழுதி குழந்தை பிறந்த நேரத்தை இதையும் கொண்டு எழுதி கொண்டாந்து கொடுத்து டேபிள் மேல 5 ரூபா வச்சாரு. குமிஞ்சிட்டே பார்த்தவர் இப்படி முன்கண்ணுல பார்த்தாரு, 5 ரூபா காசை பார்த்தாரு. அப்பதான் ஆளை நிமிர்ந்து பார்த்தாரு. அந்த ஆளு பேண்ட் ஷூட்டு போட்டு வந்தாரு, ஓடி போய் சேர் எடுத்தார், சேர் போட்டாரு, உட்காந்தாரு. அதை கணிக்கிறதுக்கு அவர் பேப்பர் நான் எடுத்து என் கையில கொடுத்தாரு. கொடுத்தோன்னே அவர் இருந்துட்டு, சாமி நீங்களே கொஞ்சம் பார்த்து கணிச்சு கொடுத்துருங்க. அப்பதான் என் குருநாதர் சொன்னார், என்ன மாதிரியே அவன் தான், நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னுடைய சிசின்னு தான் அவன் அருமையா கணிப்பான், அவன் கணிச்சு கொடுப்பான், நான் அதை வாங்கி சரி பார்த்து தான் கொடுப்பேன்னாரு. வாங்கி எல்லாம் கணிச்சு கொடுத்து லக்னம் மட்டும் போட்டு இது பண்ணி ராசி கட்டம் மட்டும் தான் போட்டு கொடுத்தேன். வாங்கி இது பண்ணி கொடுத்தாரு. அவர் பார்த்து எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்து பக்கத்துலயே எல்லாம் போட்டுருவேன். ராசிமானம் எடுத்து என்ன இது வருது, என்ன இதில் வருது, எத்தனை மாதம் பிறந்தாங்கிற ராசிமானம் எடுத்து உடனே எடுத்து லக்கணம் போட்டு உடனே ஒரு 20 நிமிஷத்துலேயே லக்கணம் போட்டு ராசி கட்டம் போட்டு கொடுத்துருவேன்னா பாருங்களேன். பார்த்து பிடிச்சி சரிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அவரோட சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைக்கோ தாய்க்கோ ஒன்றும் தோசை எதுவும் இல்லை. ஒரு 5 நாள் கழிச்சு நீங்கள் தாய்க்கு தண்ணி ஊற்றலாம், குழந்தையும் நல்லா இருக்கு, தாயும் அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மேற்கொண்டு போய் ஜாதகத்தை பற்றி சொல்றேன். ஒருத்தர் இந்த பேசுனதை பார்த்து திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார். அவருக்கு 4/2/1939 பிறந்திருக்கார். நான் பேசின இதை பார்த்து அவர் ஜாதகம் பார்த்து, எனக்கு உங்களால ஜாதகம் சொல்ல முடியுமா அப்படின்னு. என்னடா இவ்வளவு வார்த்தை தெரியும், சொல்றேன் சொல்லுங்கயா அப்படின்னு. சரி, டேட் ஆஃப் பர்த் அனுப்பட்டுமா? ஜாதகத்தையே அனுப்புங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்தும் அனுப்புங்க, நான் ரெண்டையும் இது பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா அவருடைய ஜாதகத்துல கடலக்கணம் போட்டிருந்தார். என்னுடைய நான் சாஃப்ட்வேர்ல வச்சிருக்கேன், சாஃப்ட்வேர்ல போட்டு பார்க்கும்போது மிதுன லக்கணம் வருது. மிதுன லக்கணம் வருது. அவரு ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. அந்த ராசிக்கு இது வந்து எங்க இருக்காரு, வரிசை 2ஆம் வீட்டுல சந்திரன், 3ல உள்ள 4ல 5ல ராகு உட்கார்ந்து இருக்காரு, 6ல வந்து செவ்வாய், 7ல சுக்கரன், 8ல வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க, 9ல குரு, 10ல சனி பகவான். இதுதான் அவருடைய ஜாதகம். 3 கேள்விதான் கேட்டேன். ஐயா நான் ஒரு 3 கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பின்னாடி நீங்க கேட்கிற கேள்வி எவ்வளவு இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். லக்னம் மிதுன லக்னத்துக்கு 9-10 கூடிய சனி பகவானும் குருவும் பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால குரு தூக்கி 10க்கு போட்டுங்க. 10ஆம் இடத்துல வந்துடுறாரா குரு,
10க்கு அவர் பாடல் சொன்ன 10க்கு ஆட்சி உச்சம் பரிபாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தர் கரை கவிமாலும் புகுந்து காணும் தனமானம். நீங்க பெரிய தனவானா படைப்பீங்க. நீங்க அரசு வேலையில இருந்தீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அரசு வேலையில இருந்தேன், ஆனா என்ன வேலைன்னு சொல்ல முடியும். ஐயா அதெல்லாம் அப்ப நான் சொல்றேன், நீங்க அரசு வேலையில இருந்தீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருந்தேன் ஐயா, அரசு வேலையில இருந்தேன். சரி ரைட். அப்புறமேட்டு எடுத்த 2ஆம் வீட்டுல அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்பனுடைய சாதனம் 5ஆம் வீடு. 5ஆம் வீடுல உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சொத்து கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். கிடைச்சதுன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அது எங்கேயா கிடைச்சது, நாங்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாம் 9 பேர், அதுல எனக்கு ஒரே ஒரு வீடு. ஐயா அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல, உங்களுக்கும் உங்க தாத்தா சொத்துன்னு ஒரு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சதா கிடைச்ச ஒரு வீடு கிடைச்சது போதும், கிடைச்சதுன்னா அதை மட்டும் சொல்லுங்க. அது நீங்க உங்க 9 பேர் 10 பேர் அதெல்லாம் நான் கேட்கல, கிடைச்சதா கிடைச்சது. ரைட் ஓகே சரின்ட்டார். நான் வந்து என்ன 5 ஏக்கரா தோட்டம் கிணறு பம்பு செட்டு கிடைச்சாதான் கிடைச்ச மாதிரியா, ஒரு தாத்தாவுடைய சொத்து ஒன்று கிடைச்சதுல கிடைச்சது. ரைட் ஓகே. உங்க இதை வந்து சொல்லிட்டேன். நீங்க அரசு வேலை 9 10 கூட தர்ம கர்மாதிபதி யோகத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க சொன்னேன். வாக்குஸ்தான தனஸ்தான 2ஆம் இடம், தனம் 2ஆம் வீடு தானே. 2ஆம் வீட்டுக்கு சந்திரன் தன் வீட்லயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அவர் வாங்கின சாரம் புதனுடைய சாரம். புதனும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்வை. தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி தானே. அதுக்குதான் ஒரு பாடம் சொன்னேன். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு குவளையத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார். வீணைதான் போகரோட கடாட்சி தலை விதமாக புலிப்பாணி உரைக்க கேளு. என்னையா புலிப்பாணி பாடலாவே சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஐயா அந்த பாடலுக்கு விளக்கம், உங்களோட காசு கப்பு பணம் வசதி வண்டி வாங்கினா எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நீங்க உங்க குழந்தை குட்டியை வீட்லயும் கூட்டிட்டு வெளியூர் போனீங்கன்னா வயிறார நல்லா ஹோட்டல் போய் சாப்பிட மாட்டீங்க, 2 டீ கடையில வடை போண்டா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடலான்னு வந்துடுறீங்க அப்படின்னு. அது என்னமோ அப்படித்தான். ஏன் மற்ற ஹோட்டலுக்கெல்லாம் போனால் பிடிக்காது எனக்கு, ரொம்ப நான் ரொம்ப கருமையில சிக்கனக்காரன்னு சொன்னேன். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கையான். புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை, சம சப்தம பார்வையில் இருக்காங்க. அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகி தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு வாழ்வான். பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடும் நீங்க வாழ்வீங்கய்யா, நல்லா அற்புதமா பழகிப்பீங்க, நல்லா இருக்குங்கன்னு பேர் புகழோட வாழ்வீங்க. என்னமோ அப்படி இருக்கானையா, மற்றவங்க நீங்க தொழில் செஞ்ச இடத்துல எல்லாம் பேர் புகழோட உங்களை 10 பேரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருப்பீங்க அப்படியான்னு சொன்னேன். என்னமோ பரவாயில்லையா, நான் தொழில் செஞ்ச இடத்துல நல்லா தான் இருந்தேன், எனக்கு என்ன தொழில்னு சொல்ல முடியுமாட்டார். வாக்குஸ்தானத்துல யாரு, சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. சந்திரன் வாங்கின சாரம் ஆயுள் தான் புதன் சாரம். 10ஆம் இடம் தொழிற்சானம். தொழிற்சானத்திற்கு அதிபதியான குரு அங்கேயே பரிவர்த்தனை தொழில் வீட்டுக்கு போயிருக்காரு. தொழிற்சானம் 10ஆம் இடம் குருவா. குருவுக்கு எடுத்த தொழில் போதகர், ஆசான், கற்றுத்தருபவர், ஆசிரியர் தொழில் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஐயர் மாதிரி ஒரு யாகம் போகம் இதெல்லாம் வளர்த்துவீங்க. இல்ல வக்கீல் 2ஆம் வீட்டுல ஆயுள் சாணத்துல புதன் சாரம் வாங்கினதுனால வக்கீல் தொழில் அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு தொழில் செஞ்சு சொல்ல முடியுமா, இந்த 3 தொழில எது வேணாலும் நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு. நான் ஆசிரியரா இருக்கேன். எந்த பள்ளிக்கூடத்துங்க ஆசிரியர் அப்படின்னு கேட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, நான் காலேஜ் லெக்சரா இருந்தேன். அடி அப்பா சாமி, அப்புறம் உங்கள்கிட்ட போய் பேசி ஜெயிக்க முடியுமா ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கய்யா, ரொம்ப நான் காலேஜ் லெக்சராக தான் இருந்தேன். பேர் புகழோட வாங்கியிருக்கீங்க, நீங்க கற்றுக்கல, எல்லாரும் உங்களை ஆலோசனை கேட்டு தாங்கய்யா செய்வாங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதாங்கய்யா, நீங்க சொன்ன வரைக்கும் பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கிறீங்க, பரவாயில்ல. எனக்கு குழந்தைங்களை பத்தி சொல்ல முடியுமான்னு. குழந்தைங்களை பத்தி சொன்னேன். குழந்தைங்கன்னு சொல்லும்போது தானே 5ஆம் இடம் எடுக்கணும்ல. 5ஆம் இடம் தானே குழந்தைங்க ஸ்தானம். 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. ராகு உட்கார்ந்துருக்காரேன்னு சொல்லி போட்டு நம்ம ராகு குழந்தைங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க ராகு உட்கார்ந்து, குழந்தைங்க இருக்குது. ராகு வாங்கின சாரம் குரு சாரம், விசாக நட்சத்திர சாரம். அப்பதான் அந்த இவங்க கிரிட்டிக்கலா கேட்கும் போதுதான் சாரம் எடுத்துக்கணும்.
நம்ம ஜோதிடர்கள் சொல்றது சாரம் எடுத்து அந்த சாரநாதன் எங்க இருக்காரு, எந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் எத்தனை இடத்துல இருக்காரு, 6 வீட்டுல மறைஞ்சிருக்காரா, 9 இருக்காரா, 9ஆம் வீட்டுல இருக்காரு. 9ஆம் வீட்டுல இருந்துட்டு பாருங்க, 9ஆம் பார்வையாவே 5ஆம் வீட்டை தன் வீட்டை பாக்குறாரா. ராகுக்கு ஒரு குழந்தையா, குரு பார்க்கறது 2 பசங்க கிடைக்குங்கன்னு சொன்னேன். ஒரு பையன் கூப்பிட்டா வருவான், ஒருத்தன் கூப்பிட்டா வரமாட்டான்னு. அது வேணா உண்மைதான் ஐயா. 2 பசங்க தான், எனக்கு 2 பசங்க தான். இல்ல அது இல்லாம இன்னொரு குழந்தை கிடைச்சதுன்னு அது கேட்டு பாருங்க. வீட்டுல ஒரு குழந்தை கிடைச்சி அபாலிஷன் ஆயிருக்குன்னு. ஆமா, ஒரு குழந்தை அபாலிஷன் ஆயிடுச்சு, 3வது அபாலிஷன் ஆயிடுச்சு. சரி ரைட், 2 பசங்க, ஒரு பையன் கூப்பிட்டா வரும், ஒருத்தன் கூப்பிடான். அது வேணா நீங்க சொன்னது உண்மையா. ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான், கூப்பிட்டா போன் பண்ணா வந்துடுவான். ஒரு பையன் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டாங்க, வெளியூர்ல இல்லைங்கய்யா, வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்கான், அவன் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படி. அதுதான் இந்த ஜோதிடம்லாம் பொய் இல்லை. நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க கிரிட்டிக்கலா கேட்கும் போது, வயசு என்ன அவருக்கு, 1939 பிறந்து எங்கட பார்க்கும்போது 25 8வது மாசம் பாக்குறாரு. 86 வருஷம் 6 மாசம் 1 நாள், 5/8/2025 எங்கட ஜாதகம் பார்க்கிறார். 86 வருஷம் 6 மாசம் 1 நாள் அவருக்கு. அப்போ வயசு. நான் சொன்ன வரைக்கும் இதாகல. நான் திருச்சியில தாயா இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா வாங்க அப்படின்னாரு. வரங்கயான்னு சொல்லிட்டேன். 2 குழந்தை கிடைக்கணும், குழந்தையும் ஃபெயில் போகல. அவர் சொன்ன ஆசிரியர் தொழிலும் ஃபெயில் போகல. அது நல்லா இருக்கு. எனக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. எனக்கு ஆயுள் பாவம் எப்பன்னு கேட்டார். அப்ப நடக்கிறது அவர் குரு திசை. ஜன்ன காலம் உபயலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பாதகாதிபதி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. அவர் 10க்கு அதிபதியும் அவருதான். அப்பதான் சொன்னேன், உங்களுக்கு பாதகாதிபதியுடைய திசை தான் நடக்குது, ஆனா அவர் கொல்ல மாட்டார். உங்களுக்கு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும்பொழுதுதாயா 8க்குடையவனுடைய திசை வரணும். சனி திசை வரும்போதுதான் உங்களுக்கு கலைஞர் மாதிரி 95 வயசுல தான் உங்களுக்கு ஆயுள் பாதிக்கணும். கலைஞருக்கு 95 வயசு தானே, அவர் இறந்தாரு. அது எப்படியா கலைஞர்னு சொல்றீங்கன்னாரு. ஆமாங்கய்யா, கலைஞர் உட்கார்ந்து சொன்னது, கலைஞர் ஜாதகத்தையே சொன்னேன். கலைஞர் கடக லக்கணம். அவர் வாங்கின நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி. கடக லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல ராகு, 3ல 1ல 4ல சனி பகவான், துலாத்துல சனி பகவான் உச்சம் அவர், 5ல குரு, 6ல 1ல 7ல செவ்வாய், 8ல கேது, 9ல 1ல 10ல புதன் பகவான், 11ல சூரியனும் சந்திரனும் இருக்காரு, 12ல சுக்கிரன். இதுதான் அவருடைய ஜாதகம். கலைஞர் ஆட்டம் நீங்க 95 வயசுல தான் இருப்பீங்க. கலைஞர் பாருங்க, அட்டமாதிபன் ஆயுள்காரகன் யாரு, சனி பகவான். அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்ட கேந்திரம் திரியோணம் 7 தொட்ட லக்னாதிபன் பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னு. கடக லக்னத்துக்கு சந்திரன் தான் லக்னாதிபன், அவரே போய் உச்சம் பெற்று உட்காந்து ஆயுள் தீர்க்கம். ஆயுள்காரனான சனி பகவான் 4ல உச்சம், அவரும் கேந்திரமே இருக்காரு, ஆயுள் தீர்க்கமையா. 95 வருஷம் தான் கலைஞர் இறந்தாரு, அது மாதிரிதான் நீங்க இறப்பீங்க. 3 கிரகம் பஞ்சமகா புருஷ யோகம் 5ல 3 கிரகம் இதா இருக்காரு. 4ல கேந்திரம் ஏறது சனி பகவான், கேந்திரம் ஆயுள் அதிகம். அதே மாதிரி 7ஆம் வீட்டுல செவ்வாய், அதுவும் அவிட்ட நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இங்க சனி பகவான் உட்கார்ந்து இருக்குது, சித்திர நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் செவ்வாய் சாரம். அவர் வாங்கின நட்சத்திரமும் மிருகசீரிஷ நட்சத்திரம். இத்தனையும் நான் எந்த புத்தகத்தையும் பார்க்கல, எல்லாம் இங்க ஸ்டோரேஜ் இங்க மண்டையில இருக்குது. எல்லாம் எடுத்து சொல்றேன். பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு சனி திசை வரும்போது 95ல வருந்தாயா உங்களுக்கு சனி திசை வருது. சனி திசை வரும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் உடல் நல்லா பாதிக்கும். இப்போ ஒன்றும் பாதிக்காது. சிற்சில உடல் உபாதைகள் தான் தரும். உங்க மனைவிக்கு சிற்சில உபாதைகள் தான் தரும். அதுதான், வேற ஒன்றும் ஆயில் எல்லாம் பாதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்கன்னு. இதுதான் அவரோட சொன்னேன். 86 வருஷத்துல சொல்லும் போது எப்படி நம்ம யோசனை பண்ணி சொல்லியிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. சொன்ன வரைக்கும் அவர் எதுக்கும் சொல்லல, ஃபெயில் பண்ண சொல்ல. 10ஆம் வீட்டுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதியும் 10ஆம் வீட்டு கர்மாதிபதியும் பேர் புகழ் அந்தஸ்தோட படைப்பீங்கன்னா அதுக்கும் சரி. இதுதான் இவருடைய ஜாதகத்தை சொன்னதை பார்த்து, இங்க சேலத்துக்கு பக்கத்துல முத்துநாயக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த முத்துநாயக்கன்பட்டியில இருந்து அவரு ஜாதகம் பார்த்தார்.
ஆனா பேரு ஊரு எல்லாமே சொல்லிடுவேன். அவர் எழுதி வச்சிருக்கிறேன், அதை சொல்றேன் பாருங்க. 4/12/1944 அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் நான் பார்த்து சொல்லும்போது 19/11/2025 என்னோட ஜாதகம் பார்த்தார். அப்ப அவர் வயசு 80 வருஷம் 11 மாசம் 15 நாள் அவர் வயசு. அவரு கடக லக்னம், 2ஆம் வீட்டுல உள்ள 3ல குரு, 4ல உள்ள 5ல சூரியன் செவ்வாய், 6ல புதன் கேது சுக்கிரன், 7ல உள்ள 8ல உள்ள 9ல உள்ள 10ல உள்ள 11ல 12ல சனி ராகு மாந்தி. இதுதான் அவருடைய ஜாதகம். இதுக்கு அவர் சொன்ன 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். கடக லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், லக்னத்துக்கு 5ஆம் வீட்லயே செவ்வாய் தன் வீட்லயே ஆட்சி பலம் பெறாருல்ல, அதுதான் ஒரு பாடம் சொன்னேன். 10க்கு ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை புத்தர் கரி கவிமாலும் புகுந்து காணும் தனவானான். நீங்க மிகப்பெரிய தனவானா படைப்பீங்கயா, அற்புதமா அம்சமா படைக்கிருப்பீங்க அப்படின்னு. 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அங்கேயே போய் ஆட்சி பலம் பெறாரா? நீங்க அரசு வேலையில இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா இருந்தேன், அரசு வேலையில இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். சந்தோஷம். உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைச்சிருக்குமே ஏங்க? ஏன்னா 5ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காருல்ல, செவ்வாய் வந்து நிலம் தானே, நிலத்துக்கு அதிபதி தானே. செவ்வாய் உங்களுக்கு நிலம் தாத்தாவுடைய சொத்து கிடைச்சதுங்களா அப்படின்னு. கிடைச்சதுங்கய்யா, இருக்குது அப்படின்னு. அதுல ஒரு வில்லங்க இருக்குதுயான்னு, அந்த வில்லங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அசந்து போயிட்டார் மனுஷன். 5ஆம் வீட்டுல சூரியன் உட்கார்ந்துருக்காரு, குடும்ப ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி போய் 5ல உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு தார குற்றமும் இருக்குது, அதே மாதிரி உங்க சொத்துல பிரச்சனையும் இருக்குதுயான்னு சொல்லி சொன்னேன். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தாலே தார குற்றம். இடுகதிர் செவ்வாயும் கூடி எவ்விடத்துல இருந்தாலும் இளமையில் விதவையாவான்னு சொல்றாருல்ல, அதை வச்சு தார குற்றம் இருந்தேன்னு. தார குற்றம் பரிகாரம் செஞ்சு கல்யாணம் பண்ணி, ஆமாங்கய்யா நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பரிகாரம் செஞ்சுதான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி. அதுதான் சந்தோஷம். உங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்குது ஐயா. அதை கேட்கதாயா நான் போன் பண்ணினேன். எத்தனை ஏக்கரா இருக்குது? 3 ஏக்கரா இருக்குது. இன்னைக்கு அது வந்து 30 கோடிக்கு போகும். அதுல பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைக்கு எங்கேயும் யாரையும் போய் பார்க்காதீங்க. கோவில சொல்றேன், கோயில போய் நீங்க தெய்வத்தால் ஆகாத முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். உங்க முயற்சி செய்யுங்க, நல்லபடியா நடக்கும். நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி முயற்சி செஞ்சிருங்க ஐயா. இது மட்டும் எனக்கு முயற்சி முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோதிரம் போடுறேன். சந்தோஷம். இது மாதிரி சொன்னவங்க நிறைய பேரு எனக்கு வேண்டாம். இந்த முதல்ல புதனும் சந்திரனும் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாடல், அதே மாதிரி ஒரு பொண்ணு ஈரோட்ல இருந்து ஜாதகம் பார்த்தாங்க. பொண்ணை என்னையா படிக்க வைக்கணும்? பொண்ணும் பாடல காட்டி கலெக்டருக்கே படிக்க வையுமா, பாஸ் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா நான் இப்போ ஒன்று சொல்லி கேட்கறேன், கேள்ல அது பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தானது இது வரைக்கும் ஒரு வகுப்புல கூட ஃபெயில் ஆகல, அது உண்மையா பையா? அது சொல்லுமான்னு. ஆமாங்க ஒரு வகுப்புல. அப்புறம் என்னம்மா இதுக்கு மட்டும் சந்தேகப்பட்டு கேட்க? ஐஏஎஸ் படிக்க வைமா, தாராளமா பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணா அரைப்பணும் மோதிரம். அங்கெல்லாம் வேணாம். இது மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் எல்லாம் ஒன்றும் போடுறதில்ல, பெருமைக்கு தான் சொல்றீங்க போடுறது. அந்த அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. அந்த அம்மா பேரே சொல்றேன்னு, பேபி, ஈரோட்ல இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் ஜாதகம் தெரியுது. பார்த்து சொன்ன பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருச்சுங்கய்யா, வேலைதான் இன்னும் வரல. வருமா? அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ண, சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடுவாங்க. அது கொஞ்சம் கால நேரம் கொஞ்சம் ஆகும். அப்புறமேட்டு அப்புறம் நீங்க ஐயா வேலை வந்துச்சுன்னா உங்களை வந்து நேரில் பாரு. சந்தோஷம், பாஸ் பண்ணிடுச்சுல, பாஸ் பண்ணிடுச்சு. இப்ப போன வாரம் ஒரு பொண்ணு படிக்க வரங்க, நான் படிக்க போறேன், பிஹெச்டி எழுத போறேன். நான் கொஞ்சம் பஞ்சபட்சி கொஞ்சம் பார்ப்பேங்கய்யா. பஞ்சபட்சியில ஒருத்தர் வந்து யாரானா அவங்களுக்கு இந்த பஞ்சபட்சி பத்தி தெரியாது. நான் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட போகணும், பெண்ணு பிஹெச்டி எழுதணும். சரி ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு பஞ்சபட்சி எடுத்து அந்த பஞ்சபட்சி வந்து அரசு சொல்லி செய்யற நேரத்துல போய் பணம் கட்ட சொன்னேன். அந்த பொண்ணு பிஹெச்டி பாஸ் பண்ணிச்சு. பாஸ் பண்ணி இப்போ ஒரு 7-8 மாசம் முன்னாடி எல்லாம் பாஸ் பண்ணி வந்துருச்சு. போன வாரம் பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர்ல. நம்ம கவர்னர் ஐயா வந்து பட்டமளிப்பு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கூட நீங்க இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். போன ஒரு 1 வாரம் 10 நாள் இருக்கும். அந்த பொண்ணு பட்டமளிப்பு, ஐயா நீங்க வாங்க ஐயா வாங்க.
என்னால வர முடியாது சாமி, இங்க ஆன்லைன்ல ஜாதகம் நிறைய வருது, நான் பார்க்கணும். நீ பட்டம் பாஸ் பண்ணி பட்டம் வாங்க போற, அப்படிதானே? இந்த நம்ம வக்கீல் இவங்களுக்கெல்லாம் பட்டமளிப்பு தொப்பி மாதிரி கோட்டு போட்டு இது பண்ணி கொடுக்குறாங்களே, அந்த பொண்ணுக்கு வெள்ளை ஒரு ட்ரெஸ் போட்டு தலையில தொப்பி வச்சு கவர்னர்கிட்ட போய் கவர்னர் கையால பட்டம் வாங்குச்சு, பிஹெச்டி பாஸ் பண்ணிச்சு. சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் போயிட்டு போகல. நல்லா இருக்கு, ஆயில் தீர்க்கமா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு என் செல் நம்பர் கொடுப்பேன். நான் பவானி தனக்கோடி என் பேரு. என்னுடைய நம்பர் செல் நம்பர் 95 14 72 80 51. மீண்டும் சொல்றேன் பாருங்க, 95 14 72 80 51. இந்த நம்பருக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஆன்லைன்ல நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்றேன். இப்போ கூட இந்த திருமணத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். திருமணத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரன் செய்யறத மிகப்பெரிய ஒரு தவறு. நம்மளால ஜோதிடர்கிட்ட நேரங்காலம் எல்லாம் குறிச்சு கேட்கறாங்க. நம்ம ஜோதிடர் கண்ணுக்கு விளக்கெண்ணெய் ஊத்திட்டு நல்லா ஆராய்ச்சி பார்த்து பிள்ளையோட நட்சத்திர தாராபலம் எடுத்து கொடுக்குறோம். அந்த கொடுக்கும் போது அந்த ஜோதிடர்கள் இவங்க மதிக்காத காரணத்தால போய் மண்டபம் தான் தொலைவுறாங்க. மண்டபம் போய் இந்த பொண்ணுடைய தாராபலத்துக்கு உண்டான நட்சத்திரம் நம்ம ஜோதிடர்களை இவங்க குறை சொன்னது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு 3 ஜோதிடர் தான் சொன்னாருன்னா, அப்ப பையனுடைய ஜாதகத்துல ராகு 5ஆம் இடத்துல, ராகு அப்பனுடைய அப்பன் தான் ராகு. அந்த ஜோதிடர் சொன்னதுலையும் என்னன்னா, தன்னுடைய பையன் ஜாதகத்துல ஆயுள் அதிகம் அப்பனுக்கு, அதை பார்க்கணும். பேரனுடைய ஜாதகத்தை பார்த்து தாத்தா இறந்துருவான்னு சொன்னது அது கொஞ்சம் தவறா போச்சு. அதுதாங்க அந்த ஜோதிடர் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும். தன்னுடைய மகனுடைய ஜாதகம் பார்க்கணும், பேரனுடைய ஜாதகத்தை பார்த்து உங்க அப்பா அவங்க தாத்தா இருக்க மாட்டாருன்னு சொன்னது தவறா போச்சு. அந்த ஒண்ணுதான் நம்ம ஜோதிடர் சொல்ற தவறே தவிர மற்ற நம்ம ஜோதிடர் சொல்றது எத்தனையும் பொய் போகாது. அவங்க சொன்னது தாராபலம் எடுத்து சொன்னாங்க. அந்த நாள்ல இவங்க மண்டபத்தை கல்யாணம் வைக்காத, ஏதோ ஒரு முகூர்த்த நாள்ல போய் மண்டபம் கிடைக்கணும், மண்டபத்தை பார்த்து கல்யாணம் வச்சாங்க. கல்யாணம் செஞ்சாங்க, 6 மாசம் கூட பிள்ளை பிழைக்குது. அந்த 3வது லட்சம் விபத்து தாரையில போய் செஞ்சாங்க. அதே மாதிரி பையன் கார் ஓட்டிட்டு போய் மரத்தில் அடிச்சு பையன் இறந்து போயிட்டான். அந்த தாராபலம் வேலை செஞ்சுதா செய்யலையா நினைச்சு பாருங்க. ஜோதிடர் சொல்ற இத்தனை வீடியோ பார்க்கக்கூடிய பொதுமக்களாகட்டும் நம்ம ஜோதிடராகட்டும் அனைத்து பேத்துக்கும் என்ன சொல்றேன்னா, அந்த தாராபலன் நீங்க எவ்வாறு என்ன சொன்னாலும் நான் குறிச்ச நேரம் அது செய்யறேன்னா செய்யலன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன நஷ்டபலம் வந்தா என்ன கேட்காத, என்னை எதுவும் கேட்காது. நான் குறிச்ச நாள்ல செய்ய, தப்பு வந்தா என் காலில் செருப்பு கழட்டி அடி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தைரியமா பேசுங்க. ஒவ்வொரு ஜோதிடரும் எவருக்கு பணிஞ்சு போகாத, பணத்துக்கு அடிமையாகக்கூடாது. யாரா இருந்தாலும் கட்டணேட்டா பேசுங்க. நான் சொன்ன நாள்ல சொன்ன நேரத்தை இன்னொரு ஜோதிடர் போய் பாருங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கல, என்னை விட பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தெரிஞ்ச என்ன கொஞ்சம் அளவு தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போதான் ஆற்றுல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கடலில் நீச்சல் அடிக்கிறனால பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. தண்டாயுதபாணி எங்கள் அப்பா முருகப்பெருமானே முன்னாடி உட்காந்துருக்கும் போது அதுவே முருகப்பெருமான் தான் ஜோதிடத்து தளபதியே அவர் தான். போய் பெரிய பெரிய ஆளுகிட்ட போய் கேளுங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தரே பார்க்கணும்? நான் நல்லா தெரிஞ்சா 4 பேர்த்திட்ட பாருங்க, 4 பேர்த்திட்ட பாருங்க. என்ன ஒரு 5000 கேட்பானா ஒரு ஜோதிடர்? கொடுக்கல, 20,000 தானே போகுது. எத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க? எத்தனை போகுது? அதே மாதிரி இன்னொரு இது சொல்றேன். மிதுன லக்கணம் 7ஆம் வீட்டுல குரு, உபய லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு குரு பாதகம் ஸ்தானமா, அந்த திசை வரும்போது கண்டிப்பா பாதிக்கும். சொன்னேன், கேட்கல. தார குற்றம் இருக்குது, தார தோஷம் பரிகாரம் செஞ்சுனாச்சு செய்யுங்கன்னு சொன்னேன், கேட்கல. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி விட்டாங்க. நிச்சயம் நாளை விட்டு நாளானி கல்யாணம். உடனே போனாங்க, பத்திரிக்கை தீரம் ஊர் முச்சல் வச்சுட்டாங்க. வாழை மரம் நாளை கட்டுறதா, வாழை மரம் வேணும். பிள்ளைக்கு தாரதோஷம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு அவங்க பொறுப்படுத்தலை. எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு நாங்கள் விட்டுட்டாங்க. அந்த பையனுடைய காதலி ஃபோன் பண்றா இந்த பொண்ணுட்டுக்கு. நீங்க பொண்ணை கொடுக்குறீங்கல்ல, அந்த பையனுடைய காதலி தான் நான் பேசுறேன். அந்த பையன் என்னை காதலிச்சு என் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு, குழந்தைக்கு இப்போ 3 மாசம். அந்த குழந்தைய எடுத்தாலும் அந்த கல்யாணத்துக்கு நானும் வருவேன் ஈரோட்டுக்கு. நீங்க உங்க பொண்ணை தானே கொடுக்குறீங்கன்னு சொல்லி பொண்ணுட்டுக்கு ஃபோன் பண்ணுது. உடனே என்னடான்னு சொல்லி இந்த சொன்ன உண்மையான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பெங்களூர். உடனே இவங்க கார் வச்சுட்டு போறாங்க. கார் வச்சுட்டு போனோன்னு அந்த பையனை போய் கேட்டா அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டான், நீங்க எதுவும் வாய் பேசக்கூடாது. அவங்க வாயே பேசணும். ஆமா, அந்த பொண்ணை காதலிச்சேன், இல்லைங்கள. உங்க பிள்ளைய கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு கேட்கறோம். உங்க பையன் நாங்க கொடுக்கல. அவங்கள லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தது. பேசாம கல்யாணம் நின்று போச்சு. தாரதோஷம் வேலை செஞ்சா செய்யலையா? செஞ்சதில்ல. அதுக்கு அவங்களுக்கு சொன்னேன்,
அம்மா மிதுன லக்னம், ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னம். மிதுன 2ஆம் வீட்டுல குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் உட்காந்துருக்கார். 3ல செவ்வாய் சந்திரன். அந்த அம்மா மக நட்சத்திரம், சிம்ம ராசி. 3ல 1, 4ல 1, 5. இது அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை சொல்லிட்டு வந்தேன். 9ல சூரியனும் புதனும். மக நட்சத்திரத்துக்கு நேரா, சிம்ம ராசிக்கு நேரா பாருங்க, புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை. முதல்ல ஒரு பாடல் சொன்னால, அன்பன் மதிமால் கூடி, அந்த பாடல் அப்படியே அந்த அம்மாவுக்கு பொருந்தது. 10ல சுக்கிரன், 10ல சுக்கிரன் கேந்திரம் மாரி உட்காந்துருக்காரா. 10க்கு அதே குரு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவும் இங்க லக்னத்துக்கு 7ல உட்காந்துருக்காரு. 10க்கு அதிகமான ஆட்சி புட்சம் பரிபாலிச்சு வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விலங்குமுடைய தலைமகனை புத்தர் கரி கவிமாலும் புகுந்து காணத்தனம். பெரிய தனவானா பிழைப்பானாங்க. அந்த அம்மா எப்படி தனவானா பிழைச்சாங்களா, பிழைக்கலையா? 10ஆம் வீட்டுல சுக்கிரனா, சுக்கிரன் கேந்திரம் கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னம். சுக்கிரன் 10ல வாழ, சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுழித்திர தக்கதோர் மந்த நோக்க தரணியில் உய்த்தோரா மிக்கதோர் புகழினோட மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே எண்ணி செய்தொழில் புரிவார அரசினாலேங்கிறார். புலிப்பானி சுக்கிரன் 10ல கேந்திரமே இருந்தா இப்படி அரசு தொழில் செய்வாங்கன்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் சொல்றாங்க. அந்த அம்மா அரசு தொழில் சொல்ல, அரசாங்கத்தையே எடுத்து நடத்தினாங்க. இப்படியா? பஞ்சமகா புருஷ யோகம் 10ல இருக்க மாளவியா யோகம் இல்லையா? மாளவியா யோகம் இப்ப 7ல குரு உட்கார்ந்து இருக்கிறது அம்ச யோகம் இல்லையா? இந்த பஞ்சமகா புருஷ யோகம் 5ல 3 யோகம் வாங்கியிருக்கார் கலைஞர் கருணாநிதி. நான் சனி பகவான் 4ல சசயோகம், 7ல செவ்வாய் ருஷ யோகம், 10ல புதன் 10ல யோகம். 3 யோகம் பஞ்சமகா புருஷ யோகம். 5ல 3 யோகம் வருமா? ஆரம்ப காலத்துல கஷ்டம். திருவாரூர்ல இருந்து சென்னை வருவாங்க, திருநெல்வேலி ஏறி வந்தேன்னு ஒரு மேடைக்கு பேசினார். பிற்காலத்துல அம்சமா படிச்சார் இல்லைங்களா? அவருடைய ஜாதகம் பொய்யா? இந்த ஜெயலலிதா ஜாதகம் பொய்யா? பிற்கால யோகம் தான் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி எம்ஜிஆர் கும்பலக்கணம், சுவாதி நட்சத்திரம், 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அவர் மிகப்பெரிய, இன்னைக்கெல்லாம் அவருடைய சென்னை ரயில்வே ஸ்டேஷனே அவருடைய பேர்ல தான் ஓடுது இருக்குது. புரட்சி தலைவர் டாக்டர் புரட்சி எம்ஜிஆருடைய ரயில்வே ஸ்டேஷன் தான் போட்டு வச்சிருக்காரு. பேர் புகழ்வாங்க. ஆனா அரசாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம ஜோதிடருக்கு ஒரு சின்ன ஒரு சொல்றேன். ஆண் ராசி பெண் ராசின்னு வந்துகிட்டே இருக்கும். மேசம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி. லக்னம் பாருங்க, லக்னம் ஆண் ராசியில உட்கார்ந்துருந்து ராசியும் ஆண் ராசியில இருந்தா அவங்கெல்லாம் சரித்திரம் படைக்க வந்தவர்கள் தைரியமா அடிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு சொல்லித்தரேன். லக்னமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசியா இருந்தா இவங்க சரித்திரம் படைப்பார்கள்னு சொல்லுங்க. தைரியமா அடிச்சு சொல்லுங்க, எழுதி வச்சுட்டு சொல்லுங்க. இந்த ஜெயலலிதா அம்மா ஆண் ராசியா, லக்னமும் ஆண் ராசியா, இந்த அம்மா சரித்திரம் படைச்சாங்களா இல்லையா? நினைச்சு பாருங்க. எம்ஜிஆர் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி, சரித்திரம் படைத்தாரா இல்லையா? நினைச்சு பாருங்க. அப்படி இல்லாம லக்னமும் பெண் ராசியா இருந்து ராசி ஆண் ராசியா இருந்தாலும் பிற்பகுதியில சரித்திரம் படைப்பார்கள் நம்ம சொல்லலாம். கலைஞர் கடக லக்னம் பெண் ராசி இல்லைங்களா? ராசி ரிஷபராசி, அதுவும் பெண் ராசியா இருந்து சரித்திரம் படைக்க உதவி புரிவார்கள் சொன்னான். எடுத்தோன்னே இவர் முதலமைச்சரா வரல. அண்ணா முதலமைச்சரா வந்தாரு. அண்ணா முதலமைச்சர் இவர் பக்கபலமா இருந்து உறுதுணை புரிஞ்சாரு. அப்படி உறுதுணை புரிஞ்சு அண்ணா முதலமைச்சரா வந்த இடத்துல அண்ணாவுக்கு பிறகு இவர் தான் முதலமைச்சரா வந்தார் இல்லைங்களா? சரித்திரம் படைக்க உறுதுணை புரிவார்கள் நம்ம அடிச்சு சொல்லலாம். லக்னமும் ஆண் ராசியா ராசி ஆண் ராசியா இருந்தா இவரோட சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். அது மாதிரி நம்ம பேசுங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நன்றி. நல்லா இருந்ததுன்னா 10 பேருக்கு பரப்புங்க. இன்னும் பேசணுமாமா? நான் இன்னும் பேசுறதுக்கு டைம் இருக்கா? பேசலாமா? இல்ல அண்ணா, அடுத்த இதுல பாத்துக்கலாம்யா. சரி, இப்ப 8:07 ஆயிடுச்சு. அதாவது ஒரு தாழ்வோட மனப்பாதையா சொல்லிடுறேன். அடுத்ததுல வரும்போது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஜோதிடர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு 1-2 வழிமுறைகள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு டிப்ஸா தான் எடுக்கிற மாதிரி சொல்லுங்க ஐயா. அது சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இப்ப சின்ன ஒரு மணிக்கு ஒரு சோறு தான் பதங்கிற மாதிரி ஒரு ஆண் ராசி, லக்னமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசியில அவங்க சரித்திரம் படைக்க பிறந்தோம்னு சொல்ல அவங்க சரித்திரம் படிச்சு. அது உதாரண ஜாதகம் சொல்லுங்க, நிறைய ஜாதகம் இருக்குது.
கலைஞர் இப்ப ஜெயலலிதா ஜாதகம் சொல்லலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம் சொல்லுங்க, எல்லாம் இங்க மெமரியில இருக்கணும். அந்த இதெல்லாம் படிச்சு 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 கிரகிச்சு வைங்க, எல்லாம் பிற்காலத்துல நல்லா வரும். புரியுங்களா? நன்றி ஐயா, நன்றி, நன்றி. வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த கரூர் அம்மா மஞ்சுளா அம்மாவுக்கு கோடான கோடி நன்றினை தெரிவித்து, எனக்கு முன்னாடியே உட்கார்ந்திருந்த தண்டபாணி ஐயாவுக்கு முருகப்பெருமான் அவருக்கு எனக்கு நன்றினை தெரிவித்து, அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் விடைபெற்றுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முடிச்சுக்கிட்டாமா? தங்களுடைய சிறப்பு உரைக்கே கோடான கோடி நன்றியா. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தடம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடிகேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 57வது நாள். 57 கூட்டினால் 3, 3 என்றால் குருவுடைய நம்பர். இன்று வியாழக்கிழமை. மேலும் இன்று தேதி 26, 26 கூட்டினால் 8, 8 என்பது சனி பகவான். அதாவது பவானி தனக்கோடி என்னும் பெயருக்கு 8 எழுத்துக்கள் வருகிறது. மேலும் இன்று 26/2/2026 கூட்டினால் 2, 2 என்பது சந்திரன். சந்திரன் என்றால் நீர். எனவே நீரின் பெயரில் ஊரில் உள்ள பவானி என்னும் ஆறு. மேலும் 2ஆம் பாவம், 2 என்றால் சந்திரன். மேலும் 2ஆம் பாவம் எனில் தனம். தனம் என்றால் பணம். பணம் என்பது லட்சம் கோடியில் வருவது. எனவேதான் தனக்கோடி ஐயா வந்துள்ளார். மேலும் ஐயாவுக்கு தனம் கோடி கோடியாக வெளிநாட்டிலிருந்து இனி வரும் காலத்தில் வரும் என்பது நிதர்சனம். இன்று மாசி 14 கூட்டினால் 5, 5 என்பது புதன். இன்றைய யோகி புதன். மேலும் மேலும் புதன் என்றால் ஜோதிடம் பற்றி தலைப்பு இன்று. மேலும் தனக்கோடி என்னும் பெயருக்கு 5 எழுத்து வருகிறது. இன்று தசமி என்பது 10, 10 கூட்டினால் 1, 1 என்றால் சூரியன். எனவே ஆண் ஜோதிடர். சூரியன் என்றால் உச்சம். எனவே சூரியன் என்றால் தலை. எனவே ஜோதிடத்தில் மூத்த தலைவர் தனக்கோடி ஐயா. இன்று திருவாதிரை நட்சத்திரம். ராகுவின் சாரம். ராகு உடைய நம்பர் 4. இன்று ஐயா அனுபவ ரீதியாக 4 ஜாதகம் மேல் பலன் எடுத்துரைத்தார். ராகு என்றால் பிரம்மாண்டம். இன்று வகுப்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் ஜாதகம் குழந்தை பற்றி கேள்விக்கு பதில் கூறினார் மிக விளக்கமாக. மேலும் இன்று பிரீத்தி நாமயோகம், அதாவது 2வது நாமயோகம். 2 என்றால் சந்திரன். மேலும் இன்று பிரீத்தி நாமயோகம் என்பதால் இன்று வகுப்பு மிக திருப்தியாக இருந்தது. ஐயாவுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த வகுப்புக்கு வந்து வகுப்பெடுத்த ஐயாவுக்கு, தனக்கோடி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. ஒரு சிறப்பு. நன்றிங்க ஐயா. அது முருகன் அவரு சொல்லலைங்க, முருகனுடைய பேர் அப்படி பேசுதுங்க. பேச வைக்கிறேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்ல. அந்த எங்க அப்பா சுப்பிரமணியர் பேர்ல வச்சிருக்காரு. அவரோட போய் நம்ம ஜெயிக்க முடியுமா? அதுதான் எங்க அப்பா முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கம் சொல்லிட்டேன். அம்மா கனகாம்பாளுக்கும் மிக்க நன்றி. அவங்களுக்கு மறந்துட்டேன், மன்னிக்கணும். ரொம்ப நன்றி. கனகாம்பாளுக்கும் நன்றி, அம்மா மஞ்சுளா அம்மாவுக்கும் நன்றி. நன்றி, 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 நன்றி. ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐயா, இப்ப நீங்க பேசுனதுல யாராவது 1, 2 உங்கள்ட்ட கேள்வி பதிலாட்ட கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கேள்விக்கான பதிலா சொல்லுங்க ஐயா. ஐயோ, கண்டிப்பா சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேங்க. யாரா கேள்வி கேட்க விருப்பப்பட்டா கேளுங்க.
இத பத்தி ஐயா கேட்கலாம். வணக்கம் ஐயா, நான் கவிதா தேவிங்க ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னது வந்து எனக்கு மிதுன லக்னம் தான். எனக்கு 5ல வந்து ராகு பகவான் தான் இருக்காரு. ஆ எனக்கு ஒரு பெண் குழந்தை. ஆ ஆனா தற்சமயம் பேச்சுவார்த்தை இல்லாம பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். ம். நீங்க சொன்னது ஆனா அந்த 5ல ராகு வந்து குழந்தை கண்டிப்பா இருக்குங்கிறது எனக்கு அது பொருத்தமா இருக்குங்க ஐயா. ஆனா கொஞ்சம் ம். பிரிஞ்சு இருக்கேன். அவங்க காதல் உங்க திருமணம் லக்னம் பண்ணிக்கிட்டது ஏழாம் எனக்கு கொஞ்சம் ஏழாம் வீடு வருத்தம். ஏழாம் வீட்டுல இருக்கா? குரு எங்க இருக்காரு? ஐயா 7ஆம் வீடு வந்து குரு வீட்டுல வந்து குரு வந்து அஹ், உம், 7ஆம் வீட்டுல யாரும் இல்லைங்க ஐயா. ஆனா அவர் இருக்கிறது வந்து 12ஆம் இடத்துல எனக்கு ரிஷபத்துல சந்திரனோட சேர்ந்து மறைஞ்சிருக்கிறாருங்க ஐயா. அவர் வாங்கின சாரம் குரு வாங்கின சாரம் வந்து சூரியன் சாரங்க ஐயா. பகையா தான் இருக்காரு. சூரியன் சாரம். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா? ஆமா ஆமாங்க ஐயா. 3ஆம் அதிபதி சாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்காரா? கிருத்திகை ஆமாங்க நட்சத்திர ஐயா. சாரமா? கிருத்திகை நட்சத்திர என்னங்க ஐயா? சாரம். ஐயா கிருத்திகை நட்சத்திர சாரம். மிருகசீரிஷம். ஆ? ஹலோ ஹலோ. ஐயா, மன்னிக்கணும், இடையில ஒரு போன் வந்துருச்சு. சரி, அது ஓட்டுருங்க. உம் உம். அவரு கார்த்திகை கார்த்திகை மேட்ச் கார்த்திகை 3ஆம் பாதம் வாங்கியிருக்காரு. கார்த்திகை சூரியன் 3ஆம் அதான் பாதம். கேட்டேன். சூரியன் சூரியன் எங்க சூரியன் இருக்காரு? சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் வந்து அவர் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. எந்த இடத்துல சொல்லுங்க? அவர் சூரியன் வந்து சூரியன் சூரியன் அவர் ஆட்சி வீட்லயே தான் சிம்மத்துல இருக்கிறார். சிம்மத்துல ஆமா ஆட்சி. சிம்மத்துல சிம்மத்துல. ஆட்சி பெற்று ஓகே. இருக்காரு. ஆமா. அவரு குரு பாக்குறாரு. அவரு நல்ல வசதி வாய்ப்போட பிழைக்கிறாராம்மா? உங்க புரியலைங்க. கணவர் வசதி வாய்ப்போட பிழைப்பாரு. அவர் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. பின்ன அவர் நல்லா இருக்காரு. உங்களுக்கு ஏன் ஒன்னும் அப்படி ஒரு இது இல்லையே? அங்க நேரத்துல இருக்க குரு பகவான் 7ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா தன் வீட்டையே பாக்குறாருல்ல, இருக்காரு. ஆனா நீங்க என்ன லக்னம்? மிதுன லக்னம் சொன்னீங்க. நீங்க என்ன நட்சத்திரம்? ஐயா நான் வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம். மிருகசீரிஷ ரிஷபராசி. நட்சத்திரம். ரிஷபராசி. 2ஆம் பாதம். இருங்க, சந்திரன் உச்சம். ஆமாங்க ஐயா. சந்திரன் உச்சம். நீங்க தான் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போக மாட்டீங்களே. யாருட்டீங்க ஐயா? நீங்க வீட்டுல விட்டு கொடுத்து போக மாட்டீங்களே. நீங்க பிடிவாத ஆமாங்க ஐயா. நான் மிலிட்டரிக்காரனால நீங்க பேசுறீங்களே. யாரு? ஆமா. சுமதியா? இப்ப பேசுற சுமதியா பேசுறீங்க? ஐயா கவிதா தேவி. கவிதா தேவி. வீடியோல வாங்க. வீடியோ இல்லைங்களா? ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா தெரியுதுங்களா? கவிதா தேவியா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நீங்க மிலிட்டரிக்காரனால பேசுனா எப்படி? அவர் என்ன நட்சத்திரம்? அவர் வந்து அவர் நட்சத்திரம் ஆயில்யம். கடகராசி கடக லக்னம் அவர். ஆமா ஆமா, லக்னமும் அதேதான் அவருக்கு. உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய லக்னமே அவருதான். அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. நீங்க உங்க மேலதான் குற்றம் இருக்கு நிறைய. நீங்க ஈகோ பாக்குறீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஈகோ பாக்குறீங்க. ஈகோவை நீங்க விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவவர் விட்டு கொடுப்பதில்லை. நீங்க எதோட விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவரே வருவார். எழுதி வச்சுக்க. ஐயா எனக்கு அவர் கூட ஈகோ இல்லைங்க ஐயா, பொண்ணு கூட தான் ஈகோங்க ஐயா. இல்லையே, அவரோட இருந்ததுன்னா அவர் ஏன் பிரிஞ்சு போறாரு? அவர் பிரிஞ்சு போகலீங்க ஐயா. பொண்ணு என் பொண்ணு. அவரோடதான் நீங்க இருக்கிறீங்க. ஐயா கேள்வி வந்து நான் என் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், அதுதான் கேள்வி. எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லும்போது அவரை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஐயா இல்ல, பொண்ணதான் சொன்னேன். நீங்க அவரை தான் சொன்னீங்க. அவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சு இருக்கேன்னு சொல்லல. பொண்ணுக்கு மேரேஜ் சொன்னங்க ஐயா. ஆயிடுச்சு அவங்க காதல் திருமணம், அதனால நான் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னேன், அவரை விட்டு இல்லை. அவளுடைய அமைப்பு அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? காதல் திருமணங்கிறதுனால பொண்ணு கூட தான் ஈகோ, இவர் கூட எல்லாம் எனக்கு ஈகோவும் இல்ல. சரி, அவருக்கு கடக லக்னம் 5ஆம் வீட்டுல செவ்வாய். அவருக்கு எங்க இருக்காரு? அவருக்கு வந்து செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ல மிதுனத்துல இருக்காரு. சரிதான். பொண்ணு 12ஆம் இடம் விரைய சார்ந்த பொண்ணோட புத்திர காரகனே 12ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் பொண்ணை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கணும். அவரும் நீங்களும். அவருக்கு இருக்கும்போது அப்புறம் அவரோட தான் நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க. ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பிரபஞ்சம் கரெக்டா தான் செய்யுதுமா.
இல்லைங்களா? அவர் ரொம்ப பேசிக்கிறாரு, கரெக்டாவே ஆனா சொல்லுங்க. வீட்டுக்கு வரக்கு விடுறது இல்ல. நான் தான் ம். பேசுறது இல்ல. அவர் பொண்ணோட கான்டாக்ட்ல தான் இருக்கிறாரு. சந்தோஷம். ம். ம். அவருக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா அவருடைய லக்னம் 5, 10க்கு அதிபதி இல்ல செவ்வாய். ம். செவ்வாய் ம். 12ல ம். இருந்தாலும் ஆமாங்கய்யா. நல்லா இருக்கு. நீங்க பொண்ணுகிட்ட ம். கொஞ்சம் ரொம்ப ஈகோ பாக்குறீங்க. ரொம்ப இதா இருக்கா. அவ என்ன நட்சத்திரம் பொண்ணு? ஆமாங்கய்யா. பொண்ணு என்ன பொண்ணு வந்து நட்சத்திரம்? தனுசு ராசிங்கய்யா. மேஷ ஆஹா, லக்னம். சரிதான். அவர் மூல மேல நட்சத்திரம். பிடிவாதக்கார பிள்ளை. நீங்க மிருகசீரிஷ ம். நட்சத்திரம், நீங்க மிதன ராசி, நீங்க செவ்வாய் அதிபதி, நீங்க பேச மிலிட்டரிக்கார மாட்டம் பேசுறீங்க. அவ மிலிட்டரிக்காரனுக்கு அண்ணனாட்டம் பேசுவா. அப்போ அக்காலாட்டம். ஆமா, அவ ஆமாங்கய்யா. மேச அப்படிதான். ராசியில ஆமா, செவ்வாய் ஆமா. தானே அதிபதி. நீங்க உங்களுக்கும் ஆமாங்கய்யா. அவளுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாங்கய்யா. அந்த பொண்ணை பத்தி சொல்றேன் கேளுங்க. அவ தனுசு ராசி இல்லையா? ஆமாங்கய்யா. நட்சத்திரம் ஆமா. மேஷ லக்னம் நீங்க சொன்ன மாதிரி ராசி, நட்சத்திரம் இது லக்னம் 2மே ஆண் ராசி. பின்ன அவ்வளவு சரித்திரம் படைக்க ம். பிறந்தவர்களம்மா. அவ குடிச்சு வெயிட் கண்டிப்பாங்கய்யா. பண்ணீங்கன்னா தண்ணி மண்டு குடிக்கிறது கூட ஆள் வச்சிருப்பா. வேட்டில வேலைக்காரி வச்சிருப்பா. பாருங்க. ஐயா, அவ அவ இப்ப டாக்டருங்கய்யா. அவன் போய் எங்க போய் சோறாக்க போறா? நான் என்ன அஹ் சொன்னேன்? அவ வீட்டுல வேலைக்காரி வச்சிருப்பான்னு சொன்னேனா? ஆமா, அவெல்லாம் சமையல் ஆமாங்க. செய்ய மாட்டா. இது பண்ண மாட்டா. தண்ணி அஹ் வேணும்னா கூட தண்ணி ஒரு எடுத்து அவளுக்கு கையில கொடுக்கணும். அப்பேற்பட்ட அந்தஸ்துல கண்டிப்பாங்க. அவன் இருக்கிறான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சிறப்பா தான் இருக்கிறேன். அவன் நேர்மை நியாயம் அதுக்கு தலை வணங்குவான் பிள்ளை. அஹ் நியாயமா போனீங்கன்னா உங்க கால் செருப்பு தூக்கிட்டு வருவா. அதிகாரம் பண்ணா ஆண்டவன் இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றமேன்னு சாதிச்சுக்குவா. குற்றம். அது ஆமா. ஆமாங்கய்யா, ஆமாங்க. தனுஷ்ராசி ம். என்னைக்கும் அன்புக்கு அடிபணிமே தவிர அதிகாரத்துக்கு அடிபணிமே அணியாது. ம். கோடி ம். ரூபா ம். கொடுத்தீங்கன்னாலும் உங்க பொண்ணுகிட்ட அன்பா போனீங்கன்னா அவ அடிபணிஞ்சு வருவா. அதிகாரமா போனீங்கன்னா ம். அடிபணிஞ்சு வர மாட்டா. வேற அடுத்தவங்க கண்டிப்பாங்கய்யா, யார் கண்டிப்பா. கேட்கணுமோ கேளுங்க. ஐயா நன்றிங்கய்யா, வணக்கம். நன்றிங்கய்யா. சுமதி சென்னை. ஐயா ஐயா வணக்கம். யாரு? சொல்லுங்க அஹ் ஐயா வணக்கம். நான் மஞ்சுளா அசோக் தான் கேக்குறேன். சார், சொல்லுங்கம்மா. என்னுடைய லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலா லக்னம். ஆ, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ஜோதிட துறை வந்து நான் சிறந்து விளங்குவேனா அப்படின்றது என்னுடைய கேள்வி. உங்க அதாவது ஜாதகத்துல ஆஹ் உங்க ஜாதகத்துல புதன், சொல்லுங்க ஐயா. புதன் குரு, கேது இந்த ஆஹ் 3 புதன் வந்து நட்சத்திர பாதத்து ம் சொல்லுங்க. 3 நட்சத்திர பாதத்திலையும் கிரகம் இருக்கான்னு பாருங்க. 3 நட்சத்திரத்திலையும் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய ஜோதிடரா வருவீங்க. அதுல யாராலும் ஓகே தடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதுல 2ல இருந்தா கத்துக்குவீங்க, நல்லா இது பண்ணுவீங்க, பேசுவீங்க, பிரபலமாக மாட்டீங்க. ஓகே. இப்ப நல்ல பிரபலமாக ஆயிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஜோதிடரா வருவீங்க. என்னென்ன கிரகங்க இருக்குது எந்தெந்த இடத்துல? ஏதன் இல்ல புதன், எந்தெந்த புதன், குரு, கேது இந்த இந்த 3 லக்னத்துல இந்த அமைப்பு, நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திர அமைப்புல எதுக்கான்ட்டு ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்ற கிரகத்தினுடைய மாதிரி பார்க்க சொல்றேன். நட்சத்திரம் சாரம் பெற்றிருந்தீங்கன்னா ஆரம்பிட்டோம். பெரிய ஜோதிடரா வருவீங்க. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க சுமதி சென்னை. சுமதி வணக்கம் சென்னை. ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, வணக்கம். சிரிச்சிட்டே ஒரு சின்ன இருக்கிறீங்களே. என்னங்கய்யா? அவங்க என்னங்கய்யா? சுமதிமா சிரிச்சே இருக்காங்க. அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, கேளுங்கய்யா. நீங்க கேளுங்கன்னு. நான் கேட்குங்களா? சரி, எனக்கு என்ன ஒரு உங்களுக்கு சின்ன ஐயா ஆ, ஐயா கலைவாணி அவங்க பேரு. ஆ, அவிட்டு நட்சத்திரம், கும்பராசி. சரி. கும்பராசி அவங்க யாரு? என் மருமக. கும்பராசி மருமகளா? என் மருமக. ஆ, என்னோட மருமக. அவங்க வீட்டுல 7 கதவு இருக்கா? அவங்க வீட்டுல 7 கதவா? அவங்க அம்மா வீட்லயா இல்ல என் வீட்லயா? பேர் சொன்ன என்ன சொன்னீங்க? உங்க மருமக பேரு? கலைவாணி. அவங்க பேரு அவங்க தானே கலைவாணி தானே? கும்பராசி. கும்பராசி அவிட்டு நட்சத்திரம். கும்பராசி. அவங்க வீட்டுல 7 கதவு இருக்கும் பாருங்க, எண்ணி பாருங்க. ஓகே, இருந்ததுன்னா இருக்குதான்னு முதல்ல இருக்குது இல்லைன்னு சொல்லுங்க. இருக்குது. நான் அவங்க குவார்டர்ஸ்ல இருக்காங்க. எனக்கு தெரியாது ஐயா. அவங்க குவார்டர்ஸ்ல இருக்காங்க ஐயா. குவார்டர்ஸ்ல இருக்காங்க, எனக்கு தெரியாது. மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருக்காங்க, எனக்கு தெரியாதுங்க ஐயா. அவங்க வீட்டுல 7 கதவு தான் அந்த பொண்ணு இருக்கும். பொண்ணு ஓகே. இருக்கும், அந்த வீட்டுலதான் இருப்பா. அவங்க புருஷன் உங்க மகன் தானே? ஆமா. மகனும் லெவல்ல வருவாரு.
அவங்க கொஞ்சம் கோவமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரு 2 பேரும் புரியல சண்டையில இருக்காங்க. அப்படியா? மகனும் மருமகனும் சண்டையில இருக்காங்க இப்போ. உங்க மருமக தான் பிடிவாதக்காரி, அது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? உங்க மகன் என்ன நட்சத்திரம்? மகரம் திருவோண நட்சத்திரம். எதுக்கும் விட்டு கொடுத்து போவாரு. அவர் பேசுறது நியாயம் இருக்கும், விட்டு கொடுத்து போவாரு. இந்த பொண்ணு விட்டு கொடுத்து போகாது, மாட்டா. போக மாட்டான். 2ல செவ்வாய். மீன லக்கணம் 2ல செவ்வாய் மேசத்துல. கம்மியிலேயே ஆட்சி பலம் இருக்காருல்ல. இந்த பொண்ணு ரொம்ப சிக்கனக்காரி, கருமையா இருப்பா. காசு செலவு பண்ணாலும் ரொம்ப கணக்கு பார்த்து சரி செய்வா. வீட்டுல கணக்கு எழுதி வைப்பாளான்னு கேளுங்க, கணக்கு எழுதி வைப்பா. கணக்கு எழுத மாட்டா, சிக்கனமா இருப்பா. சிக்கனக்காரி கூட இல்ல, கருமி. அப்படி ஒண்ணு இல்லைங்க. நல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே ஒரு இதுல, அது மாதிரி ரொம்ப சிக்கனம் இல்லைங்க. நல்ல தான தர்மம் பண்றா, இருக்கிற பொருளோட யாராவது கேட்டா கொடுத்துடுறா, அதெல்லாம் பண்றா. அவளுக்கு இல்லைனோட கொடுத்துடுறா. அதெல்லாம் செய்யறா. அவ நல்லா இருப்பா. ஆனா ரொம்ப பிடிவாதம், ரொம்ப கொஞ்சம் பிடிவாதுங்க. ஏதோ ஒண்ணு தான் சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு நினைப்பா. அது அந்த பிரின்சிபல் வச்சிருக்கா. சரிங்களா? மத்தவங்க யாரு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. ஏன்னா ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு இல்ல. குரு தான் சொல்றதான் மத்தவங்க கேட்கணும். நீங்க சொல்லி நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லம்பா. எடுத்தறிஞ்சு பேசிடுவா. பாகிஸ்தானம் செவ்வா இருக்குல்ல, யாரையும் வச்சு பார்க்கவே மாட்டான். பேசுவா, நல்லா பேசுவா, டக்குன்னு ஆமாங்க. இதுதான் பண்றா, இதுதான் பண்றா. என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. நானு ஏன் உங்க ஊர்லயே கோயில் வச்சிருக்க அம்பாள், காளிகாம்பாள் கோயிலுக்கு போங்க. போயிட்டு இருக்கீங்க ஐயா. போய் பார்த்துட்டு இருக்கேன். சென்னையில இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். போங்க. அங்க 2 ஜீவ சமாதி இருக்கு. காளிகாம்பாள் கோயில்ல 2 ஜீவ சமாதி இருக்கு. ஜீவ சமாதியில வணங்குங்க. அந்த ஜீவ சமாதினாலதான் அந்த அம்பாள் கோயிலுக்கே மிகப்பெரிய ஒரு இது பேர் புகழ் அடைஞ்சிட்டு வருது. அம்பாள்கிட்ட வேண்டுங்க, அம்மா உன் பேரை வச்சுட்டு, கலைவாணிங்கிற பேரை வச்சுட்டு என் மருமக இப்படி பண்றாளே, இது உனக்கு நியாயமா தாயி அப்படின்னு அம்மாவை சண்டை பிடிங்க. நம்ம அம்மால நாம சண்டை பிடிக்காம யாரு சண்டை பிடிப்பா? நம்ம அம்மாட்ட உரிமை இல்லைங்களா? கண்டிப்பா அப்புறம் வேற யாரு என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. வாழ்த்துங்க. எனக்கு கல்யாண நாள் வாழ்த்துங்க ஐயா. நீங்க உடல்நலம், நீண்டாயில், நிறை செல்வம், வியப்புகுள், மெய்ஞானம் அனைத்தும் பெற்று தீர்க்க சுமங்கலியா இருக்கு. பல பேருக்கு நான் உதவணும், அதுவும் சொல்லி. சரி, சந்தோஷம். நீங்க என்ன நட்சத்திரம்? நீங்க என்ன நட்சத்திரம்? கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூசம் நட்சத்திரம். ஓ, பூச நட்சத்திரம். தர்மவான், நீதி, நேர்மை, நியாயத்தை கட்டுப்படுவீங்க. அதிகாரம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேங்க. ஆசைப்பட மாட்டேங்க ஐயா. ஆசையும் பட மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன். என் வேலை வந்து நான் நிறைய இடத்துல போகும்போது உங்க ராசி சொன்னாலே முக்கால்வாசி சொல்லிடுவேன். ராசி அந்த இடத்துக்கு அதிபதி யாரு, அதை வச்சே சொல்லி. கும்ப லக்கணம், கடகராசி பூச நட்சத்திரம். உங்க வீட்டுல 7 கதவு இருக்குமே? இருக்குங்க. இருக்கு இருக்கா? இருக்கு. பையன் ஏதோ சொல்றேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருந்தா 4 பேருக்கு பறந்துக்கோ, சொல்லுங்க. சென்னையில நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாங்க. ஜோசிக்காரங்க சொல்லாம இருக்கீங்க, கண்டிப்பா சொல்றேங்க. நானே ஜோசிக்கிறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஜோதிடத்துல? MA வரைக்கும் எழுதிருக்கேன் சார். சந்தோஷம். சென்னைங்கும் போது சொல்றேன், பல்லாவரத்துல ஒரு லட்சுமணன் சொல்லி அனாத ஆசிரமம் வச்சிருக்காரா? பல்லாவரம் 3வது கிலோமீட்டர்ல லட்சுமணன் சொல்லிட்டு ஒரு பெரிய முதியோர் வச்சிருக்காரு. அவரும் டாக்டர், அவருடைய பையனும் டாக்டர். அவருடைய பையனுடைய ஜாதகத்தை பார்த்தாரு. பெண்ணால் அவமானப்படுவான். தாயும் கடலக்கணம், தாய் சாணம் 4ஆம் இடம், அதே 11ஆம் இடமா லாபஸ்தானம். 2 கையில சுக்கரன். மனைவியும் பெண்ணுதான், தாயும் பெண்ணுதான். ஆனா தாயால் மகனுக்கு அவமானம் வராது, தாரத்தால் அவமானம் படுவான்னு சொன்னேன். பொண்ணு என்னையா இப்படி சொன்னீங்க? பொண்ணு மருமக பையன்கிட்ட சண்டை போட்டு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க பெண்ண மனைவியால் பையன் அவமானப்படுவான, அவமானப்பட்டுட்டான் அப்படின்ட்டார் அந்த டாக்டர். 2 பேரும் எங்களுக்கு, ஏன்னா அவர் பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் அவசரம் சொல்லிட்டேன். அந்த இடம் உங்களுக்கு தெரியும், நீங்க போய் ஒரு டைம் பாருங்க.
கேள்விப்பட்டிருக்கிறேன், போய் பார்த்துட்டு வரேன். எம்ஏ நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல ஈடுபாடு இருக்கே, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. நானும் எம்ஏ அஸ்ட்ராலஜி எனக்கு கிடுகிடுன்னு ஆட்டம் ஆடுச்சு. நான் வெறும் டிப்ளமோ. இது எம்ஏட்ட போய் இவங்கள ஐயா, தப்பிக்க முடியுமா? ஐயா ஒண்ணு நான் சொல்றேன், எம்ஏவோ டிப்ளமோ பெரிய பெரிய PhD-யோ அதுல பெருசுங்க இல்லையா, நம்ம என்ன கத்துருக்கோமோ அதுதான் நமக்கு சொல்ல முடியும். அதுதாங்க என்னுடைய அனுபவம் தான். நன்றி. அனுபவம் வணக்கம். என்ன யாராவது கத்துருக்கோமோ என்ன கேள்வி கேட்கணுமா? தனிப்பட்ட முறையில கூட கூப்பிடுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு நன்றிங்க சொன்ன ஐயா. வரைக்கும் சரியா இருக்கலாமா? சிறப்பு. எல்லாம் நன்றி. சிறப்பு ஐயா. சிறப்பு நான் சிறப்பு சொன்ன ஐயா. வரைக்கும் உங்களுக்கு சரியா இருக்கா? சரியா திருப்திங்க இருக்கு ஐயா, ஐயா. சந்தோஷம். திருப்திங்க சரியா இருக்கு. ஐயா. நன்றி. திருப்திங்க வணக்கம். ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வாழ்க. சந்தர்ப்பத்தில் கூப்பிடுங்க. அப்படியே எனக்கு டைம் இருந்ததுன்னா உங்களோட கலந்துக்கிறேன். நன்றி. ஓகே வணக்கம். ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே. மீண்டும் ஓகே. சிறப்பு சிறப்பு ஐயா. மீண்டும் அனைவர் சார்பாகவும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் கோடான கோடியின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. யார் மீண்டும் ஒரு பவானி மஞ்சுளா அசோக், பவானி சங்கரி, ஆ அவங்க நன்றி இப்பதான் மா. ஜோதிட ஆரம்ப நிலை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அதான் அப்படியா? பேசிக் படிச்சுட்டு சந்தோஷம். இருக்கேன் சார். நீங்க நான் சொல்றது பவானி ரொம்ப தான் இருக்கேன். எளிமையா. எங்க மாமனார் சொல்வாரு, ஆ அந்த அந்த மாதிரி செய்யலாம் நீங்க படிக்கிறீங்க, அவரை பாக்குற